இன்னைக்கு என்ன பார்க்கலாம்னா, இன்னைக்கு சாட்டர்டே மிஸ் பண்ணோம்ல. சாட்டர்டேஸ் நிறைய கன்சர்ன்ஸ் இருந்தது. ஓகேங்களா? அந்த டி ஃபைல் லிஸ்ட்ல. ஓகேங்களா? நிறைய ஆப்ஷன்ஸ் இது பண்ணலாம். ஓகேங்களா? டி ஃபைல் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஐட்ரேட் பண்ணி ஒரு ஃபைல ரீட் பண்ணணும். கரெக்டா இல்லையா? ஃபைல ரீட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம டிபில பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு 180 ரெக்கார்ட்ஸ் இருந்திருக்கணும். ஆனா 60 ரெக்கார்ட்ஸ் தான் இருந்தது டிபில. கரெக்டா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா நிறைய கொண்டு வரலாம். டி யூனிட் யூஸ் பண்ணலாம். ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா டி பஃபர் அவுட்புட் யூஸ் பண்ணலாம். டி பஃபர் அவுட்புட் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் என்ன தெரியுமா? எதுக்காக டி பஃபர் அவுட் யூஸ் பண்ணக்கூடாது? டி பஃபர் அவுட்புட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணணும்? எதுக்காக நான் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன். ஐ ஹாவ் 10 GB ஆஃப் ஃபைல்ஸ். சோர்ஸ் ஃபைல்ஸ் 10 GB இருக்கு எனக்கு. ஓகேங்களா? நம்ம டி யூனைட் பண்ணி வந்து என்ன பண்ணலாம்னா டிபி லோட் பண்ணலாம். ஓகேவா? ஏன் வந்து டி பஃபர் அவுட்புட் யூஸ் பண்ணக்கூடாது? அது திங்க் பண்ணுங்க. ஹலோ, நான் என்ன சொல்றேன்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 10 ஃபைல்ஸ் இருக்கு. 10 ஃபைல்ஸ் நான் எடுத்துட்டு போய் என்ன பண்ணணும்? டிபி லோட் பண்ண போறேன் எனக்கு. ஓகேங்களா? நான் டி யூனிட் பண்ணா எனக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு டாட் ஐட்ரேட் பண்ணி பஃபர்ல வச்சுக்குது. டி யூனிட் வச்சுக்கிட்டு மொத்தமா எனக்கு என்ன பண்ணுது? அந்த 10 ஃபைல்ஸ் இன்புட் எடுத்துட்டு போய் டிபி லோட் பண்ணுது. கரெக்டா? டி பஃபரும் அதே தான் பண்ண போகுது. கரெக்டா இல்லையா? பண்ண போகுது. ஏன் வந்து டி பஃபர் யூஸ் பண்ண கூட சொல்றேன் நான். why we should not use t buffer output? நான் ஆடி எடுத்திருக்கேன். டி பஃபர் அவுட்புட் எங்க ஸ்டோர் ஆகும்? போயிட்டு ஸ்டோர் ஆகும். போய் ஃபைனல் எங்க ஸ்டோர் ஆகும்? டேலண்ட் லோக்கல்னா ரேம்ல ஸ்டோர் ஆகும் போயிட்டு. ஓகேங்களா? ரேம்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு உங்களுக்கு? அந்த அளவுக்கு வந்து கெப்பாசிட்டி இருக்காது. மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா 64 GB ரேமுக்கு யூ கேன் சேவ் 2 GB ஆஃப் டேட்டா இன் த ரேம். இஃப் யூ ஆர் சேவிங் மோர் டேட்டா இன் த ரேம், வாட் will happen? மெமரி அவுட் ஆஃப் எக்ஸப்ஷனல் த்ரோன். ஓகேங்களா? டி பஃபர் அவுட்புட் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மால் ஃபைல்ஸ், ஓகேங்களா, ஒரு லெஸ் தென் 2 GB ஃபைல்ஸ்க்கு என்ன பண்ணலாம்? பண்ணிக்கலாம். ஆனா வந்து நீங்க வந்து ஒரு லார்ஜ் ஃபைல்ஸ் பண்றீங்க, ஒரு மோர் தென் 2 GB பண்றீங்கன்னா யூ வில் கெட் மெமரி அவுட் ஆஃப் எக்ஸப்ஷன். மெமரியில வந்து கெப்பாசிட்டி கண்டிப்பா இருக்காது. அவ்வளோ அமௌண்ட் ஆஃப் டேட்டா ஹோல்ட் பண்றதுக்கு. ஓகேங்களா? தட்ஸ் வை we won't go for the T buffer output. You can use TUnite and then you can load into DB. இப்போ என்ன பண்ணலாம்னா சும்மா வந்து ஒரு இது காமிச்சிடுறேன். ஏன்னா அன்னைக்கு மிஸ் பண்ணிருப்பீங்க, நிறைய மிஸ் பண்ணிருப்பீங்க. இந்த டி ஃபைல் லிஸ்ட்ல என்ன பண்ணணும்னா we going to do only iteration. Iterationனா புரியுதா உங்களுக்கு? just going to iterate the files. நான் ஃபைலை ரீட் பண்ண போறது இல்ல. we going to iterate the file one by one and then we going to give into the T file input delimited. ஓகேங்களா? இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம்னா என்னோட ஃபைல் இங்க இருக்கு. ஓகேங்களா? 3 ஃபைல்ஸ் இருக்கு. just I'm going to copy the path. இந்த இடத்துல என்ன பண்ண போறேன்னா டைரக்டரி மட்டும் கொடுத்தா போதும் எனக்கு. இந்த டைரக்டரி கொடுத்தா போதும். ஃபைல் தரணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா? அப்புறம் என்ன பண்ணணும்னா you have to give the file mask. ஃபைல் மாஸ்க் கொடுக்கணும். ஃபைல் மாஸ்க் வந்து எனக்கு பாத்தீங்கன்னா வந்து ஃபைல் பாத்தீங்கன்னா tab separated value, you have to give the asterisk. asterisk கொடுத்தா உங்களுக்கு என்ன ஆகும்னா it will take all the files in the directory. அந்த டைரக்டரியில என்னென்ன ஃபைல்ஸ்லாம் இருக்கும், TSC ஃபைல்ஸ் இருக்கும், அதெல்லாம் எடுத்துக்கும். இன்டர்ல கொஸ்டின் கேட்பாங்க, ஐ வாண்ட் டு ரீட் ஒன்லி CSC ஃபைல்ஸ் சொன்னீங்கன்னா என்ன பண்ணணும்னா you have to say I have to give the file mask. then I can skip the remaining files. நீங்க சோர்ஸ்ல என்ன பண்ணலாம்னா you can able to do the filter. எந்த ஃபைல் வேணுமோ அதை பிக் பண்ணிக்கலாம் using file mask. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபைல் டைப் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா you can choose files, directories or both. இப்போ பாத்தீங்கன்னா if I choose டைரக்டரிஸ்னா என்ன அர்த்தம்னா ஒரு டைரக்டரிக்குள்ள இன்னொரு டைரக்டரி இருக்கு, அதுக்குள்ள ஃபைல்ஸ் வந்து ரீட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ஃபைல்ஸ் மட்டும் தான் இருக்கு. ஐ சூசிங் ஒன்லி ஃபைல்ஸ். இப்போ என்ன பண்ணுங்கன்னா நெக்ஸ்ட் வாட் ஐ ஹேவ் டு டு? I have to do some iteration and then after performing iteration I want to read the file one by one. For that I want to give T input file delimited. T file input delimited. சூஸ் பண்ணுங்க. சூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுங்கன்னா just give the iteration. இது ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் வரும். என்ன பண்ண போறீங்கன்னா ரோ ஐட்ரேஷன் வருதுன்னா ஒரு ஃபைலையும் வந்து என்ன பண்ண போகுதுன்னா இட் கோயிங் டு ஐட்ரேட் ஒன்லி இட் கோயிங் டு டேக் த ஃபைல் பாத் அண்ட் ஃபைல் நேம். ஓகேங்களா? அதை எடுத்து போய் என்ன பண்ண மாதிரி கொடுக்க போகுது. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா when you are running this component, what will happen? This values will be stored in the global map. இந்த காம்பவுண்ட் நான் ரன் பண்றேன்னா எனக்கு என்ன ஆகும்னா இந்த காம்பவுண்ட் ரன் பண்ணி முடிச்ச உடனே எனக்கு என்ன ஆகும்னா வாட் ஆர் த ரன் டைம் பேராமீட்டர்ஸ்? the all runtime parameters will be stored in the global map. global map நம்ம பார்த்திருப்போம். put யூஸ் பண்ணி என்ன பண்ணிருப்போம்னா ஆட் பண்ணிருப்போம். அப்புறம் get யூஸ் பண்ணா நம்ம என்ன பண்ணலாம்? டேட்டாவை ரிட்ரைவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணும்னா அந்த அவுட்லைன்ல போயிட்டு
யூ கேன் see the T file input list. பார்க்கலாம் இங்க இருக்கா? இது எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா நான் எதை சூஸ் பண்ணேன் அந்த இடத்துல சொல்லுங்க பார்க்கலாம். which one I have to choose? என் குளோபல் மேப்ல இதெல்லாம் கீ, இதெல்லாம் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, இதெல்லாம் கீ. இது நான் எதை சூஸ் பண்ணணும்? எதை நான் சூஸ் பண்ணணும்? மறந்துட்டீங்களா? கிளாஸ்ல ஒர்க் பண்ணா வராதுன்னு சொல்லிட்டேன். கிளாஸ் ஒர்க் பண்ணா உங்களுக்கு புரியாது, சுத்தமா புரியாது. எந்த கீ சூஸ் பண்ணணும்? நான் டி ஃபைல் இன்புட் லிமிட்டட்ல ஃபைல் ரீட் பண்ண போறேன். அப்ப என்ன கீ சூஸ் பண்ணணும்? குளோபல் மேப்ல என்ன பண்ணணும்னா கீ தரணும். நான் கீ கொடுத்தா மட்டும் தான் எனக்கு என்ன ஆகும்னா கரண்ட் ஃபைல் டைரக்டரி, கரண்ட் ஃபைல் டைரக்டரி கொடுத்தா உங்களுக்கு டைரக்டரி நேம் மட்டும் தாங்க வரும். எனக்கு வந்து டைரக்டரி நேம் வரணும், எனக்கு பாத்து வரணும். அப்ப என்ன வரணும்? கரண்ட் ஃபைல் நேம் பாத் சூஸ் பண்ணணும். அதை எடுத்து என்ன பண்ணணும்? ட்ராக் பண்ணி வைங்க போயிட்டு. இந்த குளோபல் மேப்ல பாத்தீங்கன்னா இந்த கரண்ட் ஃபைல் பாத் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா இங்க என்ன போட்டிருக்கான்? கரண்ட் ஃபைல் நேம் வித் பாத். அப்போ வந்து உங்களுக்கு ஃபைல் நேம் கிடைச்சிரும், அந்த பாத்தும் கிடைச்சிரும். அந்த பாத்துக்குள்ள போனா அந்த ஃபைல் இருக்குமா? ரீட் பண்ணலாமா இல்லையா? இத வந்து நீங்க கொடுத்துருங்க. அது நிறைய ஃபைல் இருந்தா ஒரு ஃபைல் தான் ரீட் பண்ணும். இத ஐட்ரேட் பண்றீங்கல்ல, இத ஐட்ரேட் பண்றீங்கல்ல, இது என்ன பண்ண ஐட்ரேட் பண்ணி கொடுக்க போதா இல்லையா? ஃபர்ஸ்ட் ஃபைல் ரீட் பண்ண போது இந்த பாத்த கொடுக்க போகுது. செகண்ட் ஃபைல் ரீட் பண்ண போது பாத்த கொடுக்க போகுது. தேர்ட் டைம் ரன் பண்ண போது தேர்ட் டைம் பாத் கொடுக்க போகுது. இட்ஸ் ஷோயிங் ஐட்ரேட். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா வந்து ஃபைனலா வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா இங்க ஒரு கிளிக் பண்ணி பாருங்க. இங்க என்ன போட்டிருக்கு? நோ ஸ்கீம் ஹாஸ் பீன் டிஃபைன்ட் அண்ட் தென் the component should have linked. ஒரு காமோட நம்ம லிங்க் பண்ணல. அப்ப என்ன பண்ணலாம்? நம்ம tlog யூஸ் பண்ணலாம். tlog யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா இத கனெக்ட் பண்ணுங்க. ரோல போயிட்டு மெயின்ல கனெக்ட் பண்ணுங்க. தென் one warning will go. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்கீமா இல்ல. ஓகேங்களா? இந்த இடத்துல போய் என்ன பண்ணணும்னா நம்ம ஸ்கீமாவை டிஃபைன் பண்ணணும். ஸ்கீமா பாத்தீங்கன்னா இல்ல. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா ஆல்ரெடி வச்சிருக்கேன் ஒரு ஃபைல வந்து அந்த ஒரு ஃபைல மட்டும் என்ன பண்ணிருக்கேன்னா I did metadata scanning. அந்த ஃபைல்குள்ள போய் என்ன பண்றேன்னா I taking the schema. இந்த ஸ்கீமா ஃபுல்லாடி காப்பி பண்ணி என்ன பண்ணுங்க? காப்பி பண்ணி தட் காப்பி சிம்பிள் இருக்கும். ஓகேங்களா? காப்பி சிம்பிள் இருக்கா? காப்பி பண்ணீங்க. கொடுத்து என்ன பண்ணுங்க? உள்ள போயிட்டு பேஸ்ட் பண்ணிடுங்க. போயிட்டு பேஸ்ட் பண்ணுங்க. ஜஸ்ட் கிவ் ஓகே. ஓகேவா? இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை பார்த்துங்க, ஒழுங்கா பாருங்க. என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு பாருங்க. இங்க உங்களுக்கு வந்து பிரைமரி கீ தரணும்னா இந்த சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரேங்க் தான் பிரைமரி கீனா சூஸ் பண்ணீங்க. இப்போதைக்கு நான் அந்த பிரைமரி கீ கான்செப்ட் யூஸ் பண்ண போறது இல்லை. ஐ நாட் கோயிங் டு டு எனி அப்டேட் ஆர் டெலீட். அப்டேட் டெலீட் பண்ணா மட்டும் தான் என்ன பண்ணணும்? தேர் ஷுட் பி சம் பிரைமரி கீ இருக்கணும். இப்போதைக்கு வெறும் இன்சர்ட் மட்டும் தான் பண்ண போறேன். ஃபுல் லோடு தான் பண்ண போறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டைம் வந்து இனிஷியல் லோடு பண்ண போறேன். ஐ கோயிங் டு டு தி இன்சர்ட். அவங்க பாத்தீங்கன்னா நல்லபிள் காலம்ஸ் இருக்கு. என்ன அர்த்தம்? இப்படி போட்டா என்ன அர்த்தம்? டிக் பண்ணியிருந்தா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? லைக் இதை டிக் பண்ணியிருந்தா என்ன அர்த்தம்? நல்லபிள். லைக் 3 பேர் பார்த்திருப்பீங்க. லைக் ஆனந்த்ராஜ், லைக் நான் நம்ம கன்ஸ்ட்ரெயின்ட் பார்த்திருப்போம்னா நான் கன்ஸ்ட்ரெயின்ட்ல இருந்து பார்த்திருக்கோம். நம்ம கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் என்னென்ன கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் எல்லாம் பார்த்திருக்கோம்? டேபிள் கிரியேட் பண்ணும்போது கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் பார்த்திருப்போமா இல்லையா? பிரதீபா, ஆனந்த், நான் உங்களுக்கு ஃபுல்லா எடுத்திருக்கேன். உங்களுக்கு நான் 4 கிளாஸ் எடுத்திருக்கேன். சொல்லுங்க. இல்ல இது நல்லவள் போய் டிக் பண்ணிருக்கேங்க. என்னங்க அர்த்தம்? இல்ல டிக் பண்ணி வச்சிருக்கேன். எல்லாத்தையும் டிக் பண்ணி வச்சிருக்கேன். அப்ப என்ன அர்த்தம்? டிக் பண்ண நல்ல இருக்குன்னு அர்த்தம் சார். இருக்குன்னு அர்த்தமா? இதுதான் உங்களுக்கு கன்ஸ்ட்ரெயின்ட் நான் எடுத்தனா. எந்த டேபிள் நம்ம வந்து நல்லு கொடுப்போம்? நம்ம எந்த டேபிள் நான் நல்ல கொடுக்க மாட்டோம். நல்லபிள் கொடுத்தனா டிக் பண்ணியிருந்தேன்னா என்ன அர்த்தம்? ட்ரூன்னு அர்த்தம். அந்த கார்டுல வந்து நல்லவழி வரக்கூடாது எனக்கு. ஓகேங்களா? அதுதான் நல்லல் போட்டு வச்சிருக்கேன் நான். இது வந்து கன்ஸ்ட்ரெயின்ட் நாட் நல்ல கன்ஸ்ட்ரெயின்ட்ல வரும். லென்த் வேணா நீங்க என்ன பண்ணுங்க? இன்க்ரீஸ் பண்ணீங்க. as per the ETL mapping document கொடுத்துருவாங்க. இன்க்ரீஸ் பண்ணீங்க. as of now we'll keep as it is. ஓகேவா? otherwise what we can do, we can increase 200. வேணா இன்க்ரீஸ் பண்ணீங்க. ஓகேங்களா? ஏதாவது இஷ்யூ 200 வச்சுங்க. இதெல்லாம் கொஞ்சம் ஒர்க் பண்ணி பாருங்க. லைக் வந்து அந்த இது வந்து நல்லபிள் காலம் டிக் பண்ணிட்டு என்ன பண்ணுங்கன்னா நல்வழி கொடுத்து பாருங்க. என்ன ஆகுதுன்னு பாருங்க. செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் எல்லாம் வரும் இதுல. நெக்ஸ்ட் வந்து ஓகே கொடுங்க. கொடுத்து எஸ் கொடுத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இந்த இது வந்துருச்சு. இப்போ இது தேவையில்லை எனக்கு. ஓகேவா? எடுத்துருங்க. எடுத்து என்ன பண்ணுங்கன்னா டீலிமிட்டட் என்ன கொடுத்துருக்கோம்?
டீலிமிட்டட் என்ன கொடுத்துருக்கோம் அந்த இடத்துல ஃபைல் பார்க்கல யாருமே TSP. ஃபைல் என்ன டீலிமிட்டட் ஃபைல் இது TSP file. Tab TSP separator. ஃபைலுங்க டேப் செப்பரேட்டர் அப்ப இந்த இடத்துல என்ன தரணும் இந்த இடத்துல என்ன தரணும் ஃபீல்ட் Slash செப்பரேட்டர் D. சார் ஸ்லாஷ் டி. ஆனந்த் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ண ஆனந்த் டக்குன்னு அவங்க சொல்ற கோரஸ் ஆன்சர் பண்ண கூடாது எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ண ஆன்சர் பண்ணணும் ஓகேவா ஒரு ஆன்சர் பண்ணிட்டாங்கன்னா ஸ்டாப் பண்ணீங்க லிசன் பண்ணீங்க நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் ஹெடர் என்ன பண்ணணும் ஹெடர் இருக்குதுல ஹெடர் என்ன பண்ணணும் 1 இப்போ ஹெடர் நீங்க அலோவ் பண்ணா எரர் அடிக்குமா அடிக்காதா ஹெடர்ல வந்து ஸ்ட்ரிங் வேல்யூஸ் இருக்கு இங்க பாருங்க ஹெடர்ல என்ன இருக்கு ஹெடர் ஃபுல்லா ஸ்ட்ரிங் வேல்யூஸா இருக்கும் இங்க இப்போ ஹெடர் அலோவ் பண்ணா எனக்கு என்ன ஆகும் ரேங்க்ல பாத்தீங்கன்னா இன்டிஜர் போட்டிருக்கீங்க அப்ப இந்த இடத்துல இஷ்யூ அடிக்கும் ஓகேங்களா அதுதான் நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஐ கிவ் ஹெடர்ஸ் 1 ஓகே நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னு பாருங்க எல்லாம் பக்கம் இருக்கா டையான் எரர்னா ஒன்றும் கிடையாது ஓகேங்களா இது ஏதாவது இஷ்யூ ஒரு காம்பவுண்ட் இஷ்யூ கூட ஃபுல்லா அந்த ஜாபே டை ஆயிடும் அதுதான் டையான் எரர் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணி ரன் பண்ணுங்க ரன் பண்ணி ரன் செக் பண்ணீங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஏன் அப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா டேபிள் ஃபார்மேட்ல இல்ல உங்க வாய்ஸ் ஸ்லோ ஆயிடுச்சு. டேபிள் ஃபார்மேட்ல இல்ல ஓகேங்களா இப்போ கேக்குதா ஓகே. ஓகே ஓகே ஃபைன் மைக் ப்ராப்ளம் ஓகேங்களா இது நெட் ப்ராப்ளம் இல்ல இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 60 ரெக்கார்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபைல் வந்திருக்கும் ஓகேங்களா செகண்ட் 60 ரெக்கார்ட்ஸ் பாத்தீங்கன்னா செகண்ட் ஃபைல் வந்திருக்கும் தேர்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் இதுல வந்திருக்கும் இது பாத்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சு எல்லாமே எனக்கு 180 ரெக்கார்ட்ஸ் வேணும் எனக்கு ஓகேங்களா செப்பரேட்டா வருது இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இதை வந்து இந்த டி லாக் ரோ எடுத்துட்டு என்ன பண்ண போறேன்னா ஐ கோயிங் டு புட் இன் டி லாக் ரோ எடுத்துட்டு வெயிட் பண்ணுங்க ஓகே ஃபைன் டி லாக் ரோ எடுத்துட்டு ஐ கோயிங் டு புட் சம் டிபி என்ன பண்ணலாம்னா ஐ கோயிங் டு யூஸ் ஒன் MySQL டிபி ஓகேங்களா நீங்க MySQL டிபி யூஸ் பண்ணாதீங்க சொல்லிட்டேன் நான் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன் MySQL டிபி யூஸ் பண்ணாதீங்க யூ கேன் யூஸ் Postgres ஆர் Oracle ட்ரை பண்ணி பாருங்க ஓகேங்களா MySQL வந்து ரியல் டைம்ல யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க யூஸ் பண்ணாதீங்க ஓகே ஃபைன் கனெக்ட் பண்ணிடுங்க கனெக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க டேபிள் வந்து சும்மா ஒரு டேபிள் நேம் கொடுங்க நான் ஏன் வந்து இப்படி தர சொல்றேன்னா ETL ஜாப் தர சொல்றேன்னா டெலிட் பண்ணும்போது ஈஸியா இருக்கும் நம்மளுக்கு ஓகேங்களா ETL ஜாப் 1 கொடுத்துக்கலாமா கொடுத்துட்டு யூ கேன் கிவ் ஆக்ஷன் ஆன் டேபிள் ட்ராப் டேபிள் எக்ஸிஸ்டன்ட் கிரியேட் எப்போ டிஃபால்ட் தருவோம் எனிபடி எப்போ டிஃபால்ட் தருவோம் நான் ஆல்ரெடி சொல்லிருக்கேன் உங்களுக்கு எப்போ நம்ம டிஃபால்ட் தருவோம் எப்பங்க டிஃபால்ட் தருவோம் சார் டிஃபால்ட் வந்து ஆல்ரெடி நம்ம அங்க டிடிஎல் கிரியேட் பண்ணி வச்சிருப்போம் சார் கரெக்டா என்ன பண்ணிருப்போம்னா டேட்டா பேஸ்ல போய் என்ன பண்ண ஆல்ரெடி டீடைல் கிரியேட் பண்ணி வச்சிருந்ததுன்னா இந்த இடத்துல டிஃபால்ட் தரணும் ஓகேங்களா இன் கேஸ் நீங்க எதுவும் டேபிள் கிரியேட் பண்ணல அப்படின்னா அர்த்தம் என்ன அர்த்தம்னா யூ கேன் யூஸ் திஸ் ஆப்ஷன் டிராப் டேபிள் இஃப் எக்ஸிஸ்டன்ஸ் கிரியேட் கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேபிள் இருக்கான்னு பார்க்கும் இருந்ததுன்னா டிராப் பண்ணிட்டு டேபிளை புதுசாக கிரியேட் பண்ணிடும் ஓகேவா நெக்ஸ்ட் ஃபைன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நான் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் நீ பார்க்க போறோம் ஃபுல்லா இதான் நீ பார்க்க போறோம் இன்சர்ட் அப்டேட் ஆர் இன்சர்ட் டெலீட் ரீப்ளேஸ் வந்து பார்க்க மாட்டோம் வேற ஒரு சினாரியில ரீப்ளேஸ் வரும் அப்புறம் பார்த்தா இதுவும் பார்க்க மாட்டோம் இன்சர்ட் இக்னார் பார்ப்போம் ஓகேங்களா இந்த ரெண்டு சினாரி வேற சினாரிஸ் வரும் இப்போ நம்ம ட்ரை பண்ண தேவையில்ல ரிமைனிங் ஆப்ஷன்ஸ் யூ கோயிங் டு see 1 by 1 இப்போ என்ன பண்ணலாம்னா நெக்ஸ்ட் ஃபைன் இப்போ வந்து நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன் லைக் ஆக்ஷன் ஆன் டேட்டா வந்து இன்சர்ட் கொடுத்துட்டேன் ஆக்ஷன் ஆன் டேட்ல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு நீங்க ட்ரை பண்ணி பார்த்துருக்கணும் ட்ரை பண்ணி பார்த்தா என்னோட டைம் சேவ் ஆகும் ஓகேங்களா ட்ரை பண்ணி பாருங்க ஃபைன் இப்போ பார்த்தீங்கன்னா ரன் பண்ணுங்க ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா இப்போ பார்த்தீங்கன்னா என்ன எத்தனை ரெக்கார்ட்ஸ் அங்கே இருக்கணும் எத்தனை ரெக்கார்ட்ஸ் வந்து டிபியில் இருக்கணும் 180 இருக்கணும் கரெக்டா ஆனா என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இது ஒரு டைம் ஆட் பண்ணு பாத்தீங்களா 60 ஃபைல்ஸ் என்ன பண்ணுது ரைட் பண்ணிடுது கரெக்டா ரைட் பண்ணிடுது இதுல போய் என்ன பண்ணுங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து டேட்டா பஸ் சுவிட்சர் ஆயிக்குங்க கிளாசிக் மாடல்ஸ் தான் என் டேட்டா அந்த இதுல இருக்கு சுவிட்சர் ஆயிக்குங்க சுவிட்சர் ஆயிட்டு என்ன பண்ணுங்கன்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம்
செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் அது என்ன ஜாப் அது ETL ஜாப் ஒன்னா அது அப்படியே ட்ராக் பண்ணிட்டு வந்தீங்க போடுங்க ஓகேங்களா சாரி கவுண்ட் போடணுமா கவுண்ட் ஸ்டார் போடுங்க எவ்வளோ வந்து 60 தான் வந்திருக்கு இப்போ என்ன இங்க நடக்குதுன்னா இந்த ஐட்ரேட் பண்ணி என்ன பண்ணுதுன்னா இங்க ஃபைல்ல கொடுக்குது ஓகேங்களா இது வந்து கீப் ஆன் ஐட்ரேட்டிங் என்னது ஐட்ரேட் பண்ணது இந்த ஃபைலை ரீட் பண்ணது அதுக்குள்ள அடுத்த ஐட்ரேஷன் நடந்தது ஓகேங்களா ஃபைனலா பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு பஃபர் மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்க ஒரு இடம் இல்லை இங்க பஃபர் மாதிரினா புரியுது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இது என்ன பண்ணுதுன்னா ஐட்ரேட் பண்ணி ஃபைல கொடுத்துரும் இது ஐட்ரேட் பண்ணி இந்த ஃபைல் ரீட் பண்ணி என்ன பண்ணணும்னா ஒரு பஃபர்ல வச்சுக்கணும் அடுத்த ஃபைல் வந்ததுக்கு அப்புறம் அந்த பஃபர்ல ஹோல்ட் பண்ணி வச்சுக்கணும் தேர்ட் ஃபைல் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் ஃபைல் ரீட் பண்ணி பஃபர்ல வச்சுக்கணும் அப்போ டோட்டலா எத்தனை ரெக்கார்ட்ஸ் இருக்கும் 180 ரெக்கார்ட்ஸ் இருக்கும் அந்த 180 ரெக்கார்ட்ஸ் என்ன பண்ணலாம்னா நீங்க வந்து லோட் பண்ணலாம் இங்க என்ன நடக்குதுன்னா ஜஸ்ட் இட்ஸ் ஐட்ரேட்டிங் ஒன் ஃபைல் ஓகேங்களா ஐட்ரேட் பண்ணி என்ன பண்ணுதுன்னா ரீட் பண்ணிடுது ரீட் பண்றதுக்கு முன்னாடி ரீட் பண்ணி வச்சுக்குது ஆனா பஃபர்ல வச்சுக்கல அது பஃபர்ல வச்சுக்கலாம் புரியுதா உங்களுக்கு லைக் இட்ஸ் ஹவ் டு சே அதுக்குள்ள நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் நடந்தது இட்ஸ் நாட் ஹோல்டிங் த பஃபர் தட்ஸ் வை வாட் ஐம் ட்ரைங் டு சே இந்த காம்பவுண்ட் ரிமூவ் பண்ணிட்டு யூ கேன் புட் என்ன பண்ணலாம் TUnit ஒரு காம்பவுண்ட் யூஸ் பண்ணலாம் இதான் பிரதீப் அவன் சாட்டர்டே பண்ண சொன்னேன் பண்றாங்க அவ்வளவுதான் காணும் லைக் ஓகே ஃபைன் மெயின் கனெக்ட் பண்ணுங்க ரோல் எடுத்து போய் கனெக்ட் பண்ணிடுங்க ஓகேவா உள்ள போயிட்டு நார்மலா சிங்க் காலம்ஸ் கொடுத்துருங்க எஸ் கொடுத்துருங்க இது உள்ள போயிட்டு என்ன பண்ணுங்கன்னா அகைன் யூஸ் சிங்க் காலம்ஸ் கொடுத்துட்டு என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃபைல் எடிட் பண்ணிடும் ஃபைல் நேம் கொடுத்துரும் ஃபைல் இந்த டி ஃபைல் என்ன பண்ணணும்னா ஃபைல் ரீட் பண்ணி TUnitல கொடுத்துரும் பஃபர்ல வச்சுக்கும் நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணணும்னா இட் வில் ரீட் த ஃபைல்ஸ் அண்ட் தென் இட் புட் இன் டு TUnit அண்ட் தென் தேர்ட் ஃபைல்ஸ் வந்து ஐடென்ட் பண்ணிடும் அப்புறம் அந்த ஃபைல் ரீட் பண்ணணும் அப்புறம் திருப்பி என்ன பண்ணணும் ஹோல்ட் பண்ணிட்டு ஒரே ஷாட்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா எல்லா ஃபைல்ஸும் பாத்தீங்கன்னா 180 ரெக்கார்ட்ஸும் பார்த்து ரைட் ஆயிடும் ஓகேவா இப்போ ரன் பண்ணி பாருங்க நிறைய விதம் இருக்கு யூ கேன் யூஸ் tbuffer அவுட்புட் அப்புறம் iterate ஒரு காம்பவுண்ட் இருக்கு நிறைய காம்பவுண்ட் யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா இப்போதைக்கு என்ன பண்ணுங்க as of now you can use TUnit இப்போ போய் செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும் லைக் இட் should have 180 இருக்கா இல்லையா 180 ஹலோ இருக்கு சார் 180 ரெக்கார்ட்ஸ் இருக்கு அதான் நான் என்ன சொல்றேன்னா இது வந்து என்ன பண்ணுதுன்னா ஐடென்ட் பண்ணிட்டு ரீட் பண்ணிட்டு அந்த ரைட் பண்ற டைம்க்குள்ள உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா அடுத்த ஃபைல் உள்ள வந்துடுது கரெக்டா இல்லையா ஒரு எப்படி சொல்றது ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் பாத்தீங்கன்னா அந்த பஃபர்ல ஹோல்ட் பண்ற கெபாசிட்டி இல்ல இதுக்கு டி ஃபைல் இன்புட் இருக்கு ரீட் பண்றது மட்டும் தான் வேலை லோட் பண்றதுக்குள்ள பாத்தீங்கன்னா அடுத்த ஃபைல் உள்ள வந்துடுது ஓகேங்களா பாத்தீங்கன்னா 1 2 and 3 ஃபைல்ஸ் இருந்ததுன்னா தேர்ட் ஃபைல் மட்டும் தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்க லோட் ஆயிருக்கும் அதான் உங்களுக்கு 60 ரெக்கார்ட்ஸ் வருது உங்களுக்கு ஓகேங்களா தட்ஸ் வை புட்டிங் TUnit என்ன பண்ணணும்னா எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா வாங்கி ஃபைனலா என்ன பண்ணீங்கன்னா மெர்ஜ் பண்ணிட்டு ஃபைனலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லோட் பண்ணிடும் ஓகே ஃபைன் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ஆப்ஷன்ஸ் ஃபுல்லா பார்க்க போறோம் இந்த ஆப்ஷன்ஸ் நம்ம பார்க்க போறோம் ஒரு ஆப்ஷன்ஸும் இப்போ இன்சர்ட் பார்த்தாச்சு அடுத்த ஆப்ஷன் என்ன இருக்கு அப்டேட் இருக்கு அப்டேட்டுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் நீங்க சொல்லுங்க பார்க்கலாம் யாராவது அப்டேட் ஆப்ரேஷன் நான் சூஸ் பண்ணிட்டேன் ஓகேங்களா எனக்கு வந்து இங்க என்ன மெயின்டைன் ஆகுதுன்னு நீங்க பாருங்க ரன் பண்ண போறேன் வில் த்ரோ சம் எரர் என்ன எரர் த்ரோ பண்ண ஐடியா இருக்கா அப்டேட் பண்ணும்போது எரர் த்ரோ பண்ணும் என்ன எரர் த்ரோ பண்ண நீங்களே பாருங்க in the same file இங்க என்ன இருக்கு புதுசா என்ன அப்டேஷன் படிச்சு பாருங்க ரன் டைம் செக்ஷன் என்ன வந்து பாருங்க ரன் டைம் செக்ஷன்ல என்ன இருக்கு ஃபார் அப்டேட் ஓகே ஸ்கீமா மாஸ்டர் கீ இருக்கணும் பிரைமரி கீ கண்டிப்பா இருக்கணும் அந்த பிரைமரி கீ வச்சு தான் நீங்க என்ன பண்ண முடியும் அப்டேட் பண்ண முடியும் ஓகேங்களா இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஐ கோயிங் டு யூஸ் த கீ கான்செப்ட் ஓகேங்களா இப்போ என்ன பண்ண போறேன்னா இந்த இது உள்ள போயிட்டு இந்த எடி ஸ்கீமா கிளிக் பண்ண போறேன் கிளிக் பண்ணிட்டு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபைல்ல எந்த காலமா வந்து நான் கீ வச்சுக்கலாம் இந்த ஃபைல்ல எந்த காலத்தை வந்து நான் வந்து பிரைமரி கீ வச்சுக்கலாம்னு கேட்கறேன் நான்
யூஸ் பண்ணலாம்? ரேங்க் பிரைமரிக்கே வச்சு ரேங்க் வந்து பிரைமரிக்கே வச்சுக்கலாம். கரெக்டா? அப்ப நீங்க என்ன பண்ணுங்கன்னா இந்த இடத்துல போயிட்டு ரேங்க் என்ன பண்ணலாம்? பிரைமரிக்கே சூஸ் பண்ணலாமா இல்லையா? சூஸ் பண்ணிக்கலாம். அப்போ வந்து என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் கிவ் ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கன்னா, ஓகே இப்போ வந்து என்ன பண்ணிட்டீங்கன்னா யூ செட் சம் பிரைமரி கீ செட் பண்ணிட்டீங்க. இப்போ என்ன பண்ணுங்கன்னா ஜஸ்ட் ஐ கோயிங் டு சேஞ்ச் திஸ் ஆப்ஷன் இஸ் என்ன ஆப்ஷன் தர போறேன்னா கிரியேட் டேபிள் இஃப் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். என்ன மீனிங் இதுக்கு? If there is no table previous, create a new one. டேபிள் இல்லைன்னா கிரியேட் பண்ணிவிடு. இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன இருக்குங்க, டேபிள் வந்து இருக்கான்னு தெரியல. சரி ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்க, இதுல ஆப்ஷன் ட்ரை பண்ணுறேன். இதை ட்ரை பண்ணி காட்டுறேன். இப்போ என்ன பண்ண போறேன்னா ஐ கோயிங் டு டூ சம் அப்டேட் ஆப்ரேஷன். சரி இப்போ நான் அப்டேட் சூஸ் பண்ணிட்டேன். எனக்கு கவுண்ட் எவ்வளோ வரணும்? எனக்கு கவுண்ட் எவ்வளோ வரணும்? எனி ஐடியா? எனக்கு டோட்டலாக 180 ரெக்கார்ட்ஸ் இருக்கு. ஏன் அந்த பிரச்சனை வருது எனக்கு? வெயிட் பண்ணுங்க. 1 minute. ஏதாவது ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டேன்னா ட்ராப் டேபிள் எக்ஸிஸ்ட் அண்ட் கிரியேட். வெயிட் பண்ணுங்க, அதில் வந்து டேட்டா ஆல்ரெடி ட்ராப் ஆனதால ஒரு விஷயம் இருக்கு நினைக்கிறேன். 1 செகண்ட் வெயிட் பண்ணுங்க. ஓகே அதிசயமா இருக்கு. ஓகே ஓகே புரியுது. என்ன விஷயம் புரியுதா? நீங்களே பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி அந்த டேபிள் வந்து டிராப் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அந்த எரர் வரும்போது டிராப் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன கொடுக்குறேன்னு பாருங்க. ஆக்ஷன் டேட்டா என்ன கொடுத்துருக்கேன்? அப்டேட் கொடுத்துருக்கேன். கரெக்டா இல்லையா? இப்போ ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அங்கே டேட்டா இல்லை. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டைம் இன்சர்ட் கொடுத்துங்க. இன்சர்ட் கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கன்னா ஜஸ்ட் ரன் திஸ் ஃபைல். இந்த ஃபைலை ரன் பண்ணும்போது இருங்க ஒரு செகண்ட். டூப்ளிகேட் 1 ஃபார் பிரைமரி. இதை விட்டுருங்க. வெயிட் செக் பண்றேன். என்ன இது பிரச்சனையா இருக்கு? டூப்ளிகேட் என்ட்ரி 1 ஃபார் பிரைமரிக்கு டூப்ளிகேட் என்ட்ரி இருக்கா? (41) 141 கரெக்டா தான் இருக்கு. Table if it does not exist. Action on data insert தான் கொடுத்திருக்கேன். I'm going to click on the edit schema. Okay, fine. Duplicate entry 1 for key primary. Duplicate entry 1 for key primary. Okay, wait பண்ணுங்க. Sync columns cancel. Edit schema. Rank on the primary key. Okay, rank primary key. Duplicate entry 1 for key. மிஸ் பண்றேனா ஏதாவது? Create table. Just will go for the insert update. ஓகேங்களா? வெயிட் பண்ணுங்க.
ஃபைன். சரி, இப்போ வந்து என்ன பண்ணுங்கன்னா, வாட் ஆப்ரேஷன் ஐ சூஸ் இஸ் ஆப்ரேஷன் என்ன சூஸ் பண்ணிருக்கேன்னு பாத்தீங்கன்னா, ஐ யூஸ்ட் இன்சர்ட் அப்டேட். இன்சர்ட் அப்டேட் யூஸ் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? இப்போ வந்து என்ன பண்ணிருக்கேன்னா, கிரியேட் டேபிள் இஃப் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். டேபிள் இல்லைன்னா கிரியேட் பண்ணிடுன்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ வந்து என்ன பண்ணிருக்கேன்னா, இன்சர்ட் இல்லைன்னா அப்டேட் பண்ணணும்னு அமைச்சிருக்கேன். இப்போ எனக்கு எவ்வளவு ரெக்கார்ட்ஸ் வந்து எனக்கு இருக்கணும் அங்க? டோட்டலா 180 ரெக்கார்ட்ஸ் இருக்கு. 180 ரெக்கார்ட்ஸ் இருக்கு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா இன்சர்ட் ஆனது 60 தான் எனக்கு இன்சர்ட் ஆயிருக்கு. என்ன இஷ்யூவா இருக்கலாம்? எனிபடி? நான் வந்து இன்சர்ட் அப்டேட் பண்றேன். ஓகேவா? எனக்கு வந்து 180 ரெக்கார்ட்ஸ் வந்து எனக்கு இன்சர்ட் ஆயிருக்கணும் எனக்கு. இங்க பாத்தீங்கன்னா எனக்கு வந்து டியூனேட்ல இருந்து 180 ரெக்கார்ட்ஸ் போயிருக்கு எனக்கு. ஓகேங்களா? ஆனா 60 ரெக்கார்ட்ஸ் தான் அவுட்புட்ல போயிருக்கு. என்ன இஷ்யூவா இருக்கலாம்? ஏன் வந்து எனக்கு 180 ரெக்கார்ட்ஸ் இல்ல? ஈவன் தோ ஐ யூஸ் டியூனேட். டியூனேட்ல பாத்தீங்கன்னா எனக்கு 180 ரெக்கார்ட்ஸ் வருது. எனக்கு 60 ரெக்கார்ட்ஸ் வரல. 180 ரெக்கார்ட்ஸ் வருது. இன்புட்டா உள்ள போகுது. ஆனா 60 மட்டும் தான் எனக்கு வந்து அவுட்புட்ல வருது. என்ன இஷ்யூவா இருக்கலாம்? நீங்க பார்த்து சொல்லுங்க. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி காமிக்கிறேன். ஒழுங்கா அதை பாருங்க, கிளியரா பாருங்க. அப்ப உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். அதுவே ஃபைலையும் காமிச்சிடுறேன். ஃபைல் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா சேம் ஃபைல்ஸ் தான். தெரியுதா? இதுவும் வந்து பாத்தீங்கன்னா 60 ரெக்கார்ட்ஸ். சேம் பிரைமரி கீ தான். இதுவும் பாத்தீங்கன்னா சேம் பிரைமரி கீ தான். இதுவும் பாத்தீங்கன்னா சேம் பிரைமரி கீ. ஓகேவா? 1 to 60 இருக்கு. இப்போ யாராவது கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். என்ன இஷ்யூவா இருக்கலாம்? மேபி எனக்கு 180 ரெக்கார்ட்ஸ் உள்ள வந்திருக்கணும். ஈவன் தான் யூஸ் டு டியூனேட் காம்பனன்ட். மேபி என்ன இஷ்யூவா இருக்கலாம்? இது தெரியலன்னா புரியல. ரேங்க்ல 1 to 60 கொடுத்திருக்கீங்க. அடுத்தது 160 நால சொல்லுங்க. அக்செப்ட் ஆகல. அதனால இல்ல நீங்க வந்து பிரைமரியோட ப்ராப்பர்ட்டி என்னன்னு முதல்ல படிச்சு பாருங்க முதல்ல. அப்ப தெரியும் உங்களுக்கு. அப்ப நீங்க வந்து சீக்வல் கொரியில ஒர்க் பண்ணலாம் அர்த்தம். உங்களுக்கு இந்த ஆன்சர் தெரியலன்னா நீங்க சீக்வல் கொரியில வந்து ஒண்ணுமே நாலேஜ் இல்லைன்னு அர்த்தம். அப்ப என்ன அர்த்தம்? லைக் 3 ஃபைல்ஸ் பார்த்தா சேம் பிரைமரி கீ இருக்கு. பிரைமரி கீல டூப்ளிகேட்ஸ் இருக்க கூடாது. கரெக்டா இல்லையா? பிரைமரி கீ எப்பவுமே யூனிக்கா இருக்கணும். கரெக்டா இல்லையா? அதுதானே இது ஃபர்ஸ்ட் ஃபைல்லயும் 1 to 60 இருக்கு நம்பர். அடுத்ததுலயும் 1 to 60 இருக்கு. அப்ப அக்செப்ட் ஆகாது. அதான் பிரைமரி கீ சேமா இருக்குது. நீங்க அது சொல்லவே இல்லையா? எனக்கு என்ன சொல்லிருக்கணும்? எனக்கு வந்து பிரைமரிக்கு வந்து என்ன இருக்கு? எனக்கு வந்து இப்படி சொல்லிருக்கணும். எனக்கு லைக் வந்து யூனிக்கா இருக்கணும். டூப்ளிகேட்ஸ் ஓன் பி அலவுட் சொல்லியிருந்தா அது வரை பேசிருக்க மாட்டேன். கரெக்டா இல்லையா? பிரைமரி கீ should have some unique value. Should not have any duplicates. அப்ப பாத்தீங்கன்னா அந்த இன்னொரு ஃபைல் என்ன இருக்கு? அதே பிரைமரி கீ இருக்கிறதால அது அலோவ் பண்ண மாட்டேங்குது. ஓகேவா? it taking only the first 60. செட் ஃபார் 160 எடுத்துக்குது. ஓகேங்களா? இப்போ வந்து அடுத்த ஆபரேஷன் பார்க்கலாமா? அடுத்த ஆபரேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா அப்டேட் ஆர் இன்சர்ட் தான். இதுவும் சேம் தான். இட்ஸ் கோயிங் டு சேம் ஆபரேஷன். இதை ஒர்க் பண்ணி காணலாம். இன்சர்ட் ஆர் அப்டேட்டும் சேம் தான். அப்டேட் ஆர் இன்சர்ட்டும் சேம் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம்னா ஐ கோயிங் டு ரன் திஸ் திங் அகைன். ஐ கோயிங் டு கெட் only 60. எவ்வளவு கவுண்ட் இருக்குன்னு அப்போ? 60 தான் இருக்கு. சேம் ஆபரேஷன் தான். அதுவும் சேம் ஆபரேஷன் தான். ஓகேங்களா? நீங்க ஒரி பண்ண தேவையில்ல. இல்ல யாருக்கா புரியாம இருக்கா? லைக் வந்து ஏன் 60 ரெக்கார்ட்ஸ் வரணும் புரியாம இருக்கா? 180 ரெக்கார்ட்ஸ் இன்புட்டா உள்ள போகுது எனக்கு. ஓகேங்களா? 60 ரெக்கார்ட்ஸ் ஏன் உள்ள வந்திருக்குன்னா லோடா இருக்குன்னா எனக்கு பிரைமரி கீல வந்து கண்டிப்பா இருக்கக்கூடாது. டூப்ளிகேட்ஸ் இருக்கக்கூடாது. டூப்ளிகேட்ஸ் இருந்தா உள்ள அலோவ் பண்ணாது. ஓகேங்களா? பிரைமரி வந்து இப்போ யூனிக்கா இருக்கணும். அதுதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 60 ரெக்கார்ட்ஸ்ல இருக்கு. நெக்ஸ்ட் ஆபரேஷன் என்ன பண்ணலாம்? நெக்ஸ்ட் ஆபரேஷன் வந்து பாத்தீங்கன்னா யூ கேன் கோ ஃபார் த டெலீட். இது வந்து சிம்பிள் தாங்க. டெலீட்னா ஒன்றும் கிடையாது. அந்த ரெக்கார்ட்ஸ் ஃபுல்லா டெலீட் பண்ணிடும். இந்த டேபிள் இருக்க ரெக்கார்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா? அந்த ரெக்கார்ட்ஸ் ஃபுல்லா என்ன பண்ண போகுது? டெலீட் பண்ண போகுது. நான் வாட் கவுண்ட் ஐ வில் கெட்? ஆனந்த்ராஜ் டெலீட் கொடுத்துருக்கேன். என்ன கவுண்ட் அங்க வரும்? என்ன கவுண்ட் வரும்? சார் எனக்கு delete கவுண்ட் கொடுத்துட்டா பண்ணிடுதா? இல்ல நான் வந்து மட்டும் என்ன தான் சார் கவுண்ட் கேக்குறேன் நான். பாத்தீங்கன்னா இந்த ஆக்ஷன்ல பாத்தீங்கன்னா டேட்டா டெலீட் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? வந்து இப்போ எனக்கு வந்து எவ்வளவு கவுண்ட் வரும்னு கேக்குறேன் எனக்கு. கவுண்ட் எல்லா டேட்டாவும் தான் சார் போயிடும். கவுண்ட் எவ்வளவு வரும் எனக்கு? அதை சொல்லுங்க. கவுண்ட் எவ்வளவு வரும்? 1 வருமா, 10 வருமா, 60 வருமா, 180 வருமா? எவ்வளவு கவுண்ட் வரும் எனக்கு? கவுண்ட் 0 ரெக்கார்ட் தான் சார் வரும். அதுதான் கேக்குறேன் நான். ஓகே என்ன வந்திருக்கு? 0 வந்திருக்கா? சொல்லி டக்குன்னு முடிங்க. டக்குன்னு அப்படியே இழுத்துட்டு இருக்காங்க. 0 தான் கான்ஃபிடன்ஸ் சொன்னா நெக்ஸ்ட் போயிடுவேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா என்ன இருக்கு?
அடுத்த ஆப்ரேஷன் என்ன இருக்கு லைக் delete இருக்கா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஐ கோயிங் டு யூஸ் இன்சர்ட் அப்டேட். என் ஃபைல்ல போய் என்ன பண்ண போறேன்னா சில அப்டேட் பண்ண போறேன். அப்டேட் பண்ணி எனக்கு அப்டேட் அண்ட் ரெக்கார்ட் மட்டும் அங்க தெரியும் எனக்கு. ஓகேங்களா? அப்ப என்ன பண்ணுங்கன்னா ஓகே ஃபைன். ஐ கோயிங் டு த ஃபைல். இந்த ஃபைல்ல போய் நான் என்ன பண்ண போறேன்னா அவெஞ்சர்ஸ் இருக்கு பாத்தீங்களா? இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ண போறேன்? எம்னு மாத்த போறேன். அவெஞ்சர்ஸ் வரணும். இன்ஸ்டெட் ஆஃப் ஏ புட்டிங் எம். இது ஒரு அப்டேட் தானே இது எனக்கு? சங்கீதா எனக்கு ஒரு அப்டேட் ஆகலையா இந்த இது இது ஒரு அப்டேட். இது அவெஞ்சர்ஸ் போதான் நான் எம்என் போட்டிருக்கேன். ஓகேங்களா? இப்போ நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஃபர்ஸ்ட் இப்போ நான் ரன் பண்ண போறேன். ரன் பண்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜாப் போயிடுங்க. ஜாப் போயிட்டு இந்த டி ஃபைல் லிஸ்ட்குள்ள போங்க. இந்த காம்போனன்ட்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா இங்க என்ன இருக்குன்னு பாருங்க. பை டிஃபால்ட்னு இருக்கு. பை ஃபைல் நேம், பை ஃபைல் சைஸ். இப்போ நான் ஃபைல் சைஸ் டிசைன் ஆர்டர் கொடுத்தா எனக்கு என்ன நடக்கும்? ஃபைல் சைஸ் டிசைன் கொடுத்தா எனக்கு என்ன நடக்கும்? உங்க வாய்ஸ் கேட்கல, வந்து பிரேக் ஆகுது எனக்கு. பை ஃபைல் சைஸ் கொடுத்துட்டு ஆர்டர் பை ஃபைல் சைஸ் கொடுத்துட்டேன். ஆர்டர் ஆக்ஷன் டிசைனிங் ஆர்டர் கொடுத்துட்டேன். அப்ப என்ன நடக்கும்? ஃபைல் சைஸ் எது அதிகமா இருக்கோ அது ஃபர்ஸ்ட் அது ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணும். கரெக்ட்டுங்களா? அது ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்தது வந்து எது லெஸ் ஃபைல் இருக்கோ அதை செகண்ட் ரீட் பண்ணும். தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா அது லெஸ் ஃபைல் ரீட் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து மாடிஃபைட் டேட். இப்படி கொடுத்தா என்ன நடக்கும்? 10 ஃபைல்ஸ் இருக்கு. 10 ஃபைல்ஸ்ல வந்து நான் மாடிஃபை டேட் கொடுத்துட்டு டிசைனிங் ஆர்டர் கொடுத்துறேன். என்ன நடக்கும்? ரீசன்ட்லி யூஸ்டு ஃபைல்ஸ் ரீசென்ட்லி பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சேஞ்ச் பண்ண ஃபைல் மாடிஃபை பண்ணிருப்பீங்களா? ஃபைல் டைம் ஸ்டாம்ப் இருக்கும். அந்த டைம் ஸ்டாம்ப் பேஸ் பண்ணி அதுவே ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும்? அந்த ஃபைல் ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணும். செகண்ட் வந்து நெக்ஸ்ட் எஸ்டர்டே ஃபைல் ரீட் பண்ணும். அரௌண்ட் பிஃபோர் டே ரீட் பண்ணி போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? இது மாதிரி ஃபைல்ஸ் ரீட் பண்ணணும். இந்த ஆப்ஷன்ஸ் அடிக்கடி ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு வந்து இதை எடுத்தனா டைம் வேஸ்ட் ஆகும் எனக்கு. ஓகேங்களா? இது வந்து நீங்க என்ன பண்ணுங்க, பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஒரு 10 ஃபைல்ஸ் வச்சுட்டு ஃபர்ஸ்ட் எந்த ஃபைல் ரீட் பண்ணுது, ஓகேங்களா, பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஜஸ்ட் லைக் எஸ்கியூஎல் ஆர்டர் பை ஸ்டேட்மெண்ட் மாதிரி தான். ஆர்டர் பை கொடுத்துட்டு ஃபைல் நேம் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? ஃபைல் நேம் டிசைனிங் ஆர்டர் கொடுத்தா எப்படி உங்களுக்கு இது ஆகும்? ஃபைல் பாத்தீங்கன்னா 2 ஃபைல் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ராஜேஷ்னு இருக்கு. ஓகேங்களா? இன்னொன்னு பாத்தீங்கன்னா அனதர் ஃபைல் பாத்தீங்கன்னா ஸ்மால் லெட்டர்ல ராஜேஷ்னு ஒரு ஃபைல் இருக்கு. எந்த ஃபைல் ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணும்? 2 ஃபைல் இருக்கு. ராஜேஷ் டாட் சீக்வல் கேப்ஸ்ல இருக்கு. இன்னொன்று வந்து ராஜேஷ் டாட் சீக்வல் வந்து ஸ்மால் லெட்டர்ல இருக்கு. இப்போ வந்து ஆர்டர் பை ஃபைல் நேம் டிசைனிங் ஆர்டர் கொடுக்குறேன். எந்த ஃபைலை வந்து ஃபர்ஸ்ட் பிக் பண்ணும்? ஸ்மால் ஏன் ஸ்மாலா பிக் பண்ணது? கரெக்ட். ASCII வேல்யூ பேஸ் பண்ணி எடுத்து இல்ல ASCII வேல்யூ பேஸ் பண்ணி என்ன பண்ணும்னா பிக் பண்ணும். சங்கீதா நீ சொன்னது கரெக்ட். ஓகேங்களா? ASCII வேல்யூ பேஸ் பண்ணி என்ன பண்ணும்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் எடுக்கும். ஃபர்ஸ்ட் கேரக்டர் எடுக்கும். அந்த கேரக்டர் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்ணும். ஃபர்ஸ்ட் கேரக்டரும் சேமா 2 ஃபைல்ல சேமா இருக்குன்னா நெக்ஸ்ட் கேரக்டர் போகும். அதுக்கு ASCII வேல்யூ பார்க்கும். அந்த ASCII வேல்யூ பேஸ் பண்ணி என்ன பண்ணும்? அதை வச்சு இது பண்ணிடும். ஓகேங்களா? இதை பத்தி நான் ஒரே பண்ண தேவையில்ல. நம்ம நிறைய கவர் பண்ண வேண்டியதால இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஆஸ் ஆஃப் நவ் புட்டிங் பை டிஃபால்ட். ஓகே, பை டிஃபால்ட் வந்து டிசைனிங் ஆர்டர் போட்டுறேன். ஓகேங்களா? இல்லைன்னா என்ன பண்ணலாம்னா ஃபைல் நேம் போடலாமா? ஃபைல் நேம் சூஸ் பண்ணுவோம். நான் ஃபைன். இப்போ நான் என்ன ஆப்ரேஷன் சூஸ் பண்ணிருக்கேன் இந்த இடத்துல? வாட் ஆப்ரேஷன் ஐ சூஸ் டியோ? என்ன ஆப்ரேஷன் சூஸ் பண்ணிருக்கேன்? இன்சர்ட் ஆர் அப்டேட். அப்டேட் இருந்தா அப்டேட் பண்ணுன்னு அர்த்தம். இன்சர்ட் இருந்தா இன்சர்ட் பண்ணு. புது ரெக்கார்டை தான் இன்சர்ட் பண்ணும். கரெக்ட்டுங்களா? புதுசா ஒரு ரெக்கார்டு வந்ததுன்னா இன்சர்ட் பண்ணு. இல்லைன்னா வந்து ஒரு பழைய ரெக்கார்டு ஏதாவது வந்துச்சுன்னா சாரி அப்டேட் வந்துச்சுன்னா அப்டேட் பண்ணு. இந்த ஃபைல் நான் என்ன பண்ண போறேன்னா ஐ கோயிங் டு ஆட் ஒன் மோர் ரெக்கார்ட் ஆட் பண்ண போறேன். ஆட் பண்ணும்போது என்ன பண்ண போறேன்னா இந்த ரெக்கார்ட் இருக்கு பாத்தீங்களா? ஐ கோயிங் டு புட் த thing is C1. சங்கீதா என்ன ஆபரேஷன் நடக்கும் இப்போ? இந்த ஃபைல்ல ரெண்டு மாடிஃபை பண்ணிருக்கேன். ஒன்னு வந்து புது ரெக்கார்டு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா I did the modification instead of Avengers I put M Avengers போட்டிருக்கேன். இந்த 61 பிரைமரி கீக்கு எனக்கு இன்சர்ட் ஆகுமா அப்டேட் ஆகுமா? அப்டேட் ஆகும் சார். ஏங்க கொஞ்சமாவது இருக்கா? ஆல்ரெடி பாத்தீங்கன்னா 60 ரெக்கார்ட்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டாபேஸ்ல இருக்கு.
இந்த ஃபைலை திருப்பி என்ன பண்ண போறேன் நான் திருப்பி வந்து லோட் பண்ண போறேன். இந்த ஃபர்ஸ்ட் 1 to 60 ரெக்கார்ட்ஸ் என்ன இருக்க போகுது உங்களுக்கு ஆடி இருக்க போகுது கரெக்ட்டுங்களா? 61 ரெக்கார்டு வந்து ஒரு புது ரெக்கார்டு. அப்ப இது இன்சர்ட் ஆகாம அப்டேட் ஆகாம கேட்டுட்டு இருக்கேன் நான். ரெண்டுமே ஆகும். ம்? Same இல்ல. ரெண்டுமே 61 ஆகாது. ரெக்கார்டு உங்களுக்கு என்ன ஆகும் புதுசா இன்சர்ட் ஆகும் கரெக்டா? அந்த ரேங்க் ஒன்னு ஆல்ரெடி அந்த கீ அவங்க கிட்ட இருக்கும். அந்த கீ அவங்க கிட்ட இருக்கிறதா உங்களுக்கு என்ன ஆகும் இந்த இடத்துல அப்டேட் பண்ண இருக்கும் உங்களுக்கு. ஒன்னும் புரியலையா? இல்ல ரெக்கார்ட் சேமா இருக்குல்ல 60 61. 60 சேமா இருக்கா? ஆனா இந்த பிரைமரி கீ அவங்க கிட்ட இல்ல. ஓகே 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 இந்த சார். பிரைமரி கீ அவங்க கிட்ட இல்ல. 61 பிரைமரி கீ அவங்க கிட்ட இல்ல. எப்படி வந்து உங்களுக்கு அப்டேட் நடக்கும் உங்களுக்கு 61 இருக்கிறதால உங்களுக்கு என்ன நடக்கும் உங்களுக்கு? இது புது ரெக்கார்டு இது உங்களுக்கு. இன்சர்ட் தான் நடக்கும். எதுல அப்டேட் நடக்கும்? இருக்கிறதுல மாடிஃபை பண்ணணும். ஆமா ரேங்க் 1 கொடுத்துருக்கீங்கல்ல இதான் பிரைமரி கீ. இந்த பிரைமரி கீக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்கும் இந்த இடத்துல அப்டேட் நடக்கும். நான் ஆல்ரெடி அவெஞ்சர்ஸ் இருந்தது என்ன பண்ணிருக்கேன் அவெஞ்சர்ஸ் பதிலா எம்னு மாத்திருக்கேன் கரெக்டா? இப்போ இந்த ஃபைலை வந்து நம்ம என்ன பண்ணி பார்ப்போம்னா ரன் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா? எனக்கு வந்து என்ன பண்ணுங்க ரன்ல போங்க. ரன்ல போய் கிளியர் கொடுத்துட்டு ஜஸ்ட் கிவ் ரன் கொடுங்க. ரன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை ரெக்கார்ட்ஸ் உள்ள வந்திருக்கணும் சங்கீதா? இப்போ எத்தனை ரெக்கார்ட்ஸ் வந்து டிபில வந்திருக்கணும் எனக்கு? 61 இல்ல யூனிட் பண்ணிருக்கீங்க அப்போ 181. ஏங்க நான் என்ன ஆபரேஷன் சூஸ் பண்ணேன்னு பாருங்க. அது யூனிட் பண்ணி 1 கொடுத்துட்டு இன்புட் கொடுத்துட்டேன். எனக்கு என்ன டிபில அவுட்புட் என்ன வரும்னு கேக்குறேன் நான். இங்க பார்த்து சொல்லாதீங்க. அது வந்து இன்புட் வந்து உள்ள போயிருக்கு. எனக்கு வந்து டிபில என்ன அவுட்புட் வரும் எனக்கு? எத்தனை ரெக்கார்ட்ஸ் உள்ள வந்திருக்கு எனக்கு? ஆனந்த் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை ரெக்கார்ட்ஸ் உள்ள வந்திருக்கு எனக்கு? நீங்க என்ன ஆக்ஷன் சூஸ் பண்ணீங்க? ஓகேவா? ஹலோ 61 வந்திருக்கும். ஏன் 61 வருது தெரியுதா உங்களுக்கு? ஏன் 61 வருது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு என்ன கொடுத்துருக்கும் பிரைமரி கீ இருக்கு. பிரைமரி கீ இருக்கிறதால உங்களுக்கு என்ன ஆகும் நெக்ஸ்ட் செகண்ட் ஃபைல் தேர்ட் ஃபைல் பாத்தீங்கன்னா சேம் பிரைமரி கீ இருக்கிறதால அலோவ் பண்ணாது ஓகேங்களா? அப்போ 60 ரெக்கார்ட்ஸ் இருக்கும். ஒரு புதுசா ரெக்கார்ட் ஆட் பண்ணிருக்கேன். டோட்டலா பாத்தீங்கன்னா 61 ரெக்கார்ட்ஸ் கவுண்ட் வரணும் எனக்கு. ஓகேவா? இப்போ உள்ள போய் செக் பண்ணுங்க. உள்ள போய் செக் பண்ணீங்கன்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்கும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் ரன் பண்ணி பாருங்க. எவ்வளவு ரெக்கார்ட்ஸ் வந்திருக்கு? 61 ரெக்கார்ட்ஸ் வந்திருக்கு. ஏன்னா புதுசா ரெக்கார்ட் ஆட் பண்ணிருக்கோம்ல. இப்போ பாத்தீங்கன்னா இதை கொரி பண்ணி பாருங்க. கொரி பண்ணி பார்த்துட்டு என்ன பண்ணலாம்? செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் அப்புறம் பாத்தீங்கன்னா ETL ஜாப்ஸ் 1 வந்து ரேங்க் பண்ணணுமா? ரேங்க் ஈக்குவல் டு 1 போட்டு பார்க்கலாம். அந்த ரெக்கார்ட் பார்க்கலாம் வந்திருக்கான்னு பார்க்கலாம். அப்டேட் ஆயிருக்கா? அப்டேட் ஆயிருக்கா? அப்டேட் ஆயிருக்கு ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரேங்க் 61 போடுங்க. நீங்க புதுசா ஒரு ரெக்கார்ட் இன்சர்ட் பண்ணீங்கல்ல அந்த ரெக்கார்ட் வந்துருக்கான்னு செக் பண்ணுங்க. அதுவும் வந்திருக்கும். வந்திருக்கா? 61 இன்ஹியூமன்ஸ் லைஃப் டைம் கிராஸ் உள்ள வந்திருக்கா இல்லையா? வந்திருக்கு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இன்சர்ட் ஆர் அப்டேட் ஆபரேஷன். சாரி, இன்சர்ட் ஆர் அப்டேட் ஆபரேஷன். ஓகேவா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன தெரியுது? இன்சர்ட் பண்ணவும் தெரியும், இன்சர்ட் அப்டேட் பண்ணவும் தெரியும். வெறும் அப்டேட் ஆபரேஷன் இருக்கு. வெறும் அப்டேட் பண்ண நடக்கும். வெறும் அப்டேட் பண்ண நடக்கும். ஐ கோயிங் டு சேஞ்ச் தி அப்டேட். ஃபைல்ல போய் என்ன பண்ண போறேன்னா ஐ கோயிங் டு டு சம் மாடிஃபிகேஷன். ஓகேங்களா? இந்த இடத்துல என்ன பண்ணலாம்? டபுள் எம் போடலாமா? டபுள் எம் போடுங்க. போட்டு என்ன பண்ணுங்க திருப்பியும் ரன் பண்ணி பாருங்க. ஆனந்த் இப்ப எத்தனை ரெக்கார்ட்ஸ் உள்ள வந்திருக்கணும்? இப்போ எனக்கு எத்தனை ரெக்கார்ட்ஸ் உள்ள வந்திருக்கணும்? ஆனந்த் எத்தனை ரெக்கார்ட்ஸ் உள்ள வந்திருக்கணும்? இப்போ நான் லோட் பண்ணிருக்கேன்ல எத்தனை ரெக்கார்ட்ஸ் உள்ள வந்திருக்குன்னு கேக்குறேன் நான். சார் இப்ப வந்து அப்போ உங்களுக்கு புரியலன்னு அர்த்தம். இல்ல சார் இப்ப அங்க அப்டேட் கொடுத்தீங்களா என்ன கொடுத்தீங்க சார்? அந்த இடத்துல சேஞ்ச் பண்ணிருந்தீங்களா? அப்டேட் சொல்லுங்க பார்க்கலாம் எத்தனை ரெக்கார்ட்ஸ் உள்ள வந்திருக்கணும் இப்போ?
என்னப்பா உங்களுக்கு இது ஒரு சின்ன ஒரு அப்ப எஸ்கியூ கொரி நீங்க படிக்கவே இல்லை நினைக்கிறேன். சும்மா வந்து ஒரு 7 மாசம் வேஸ்ட் பண்ணீங்க நினைக்கிறேன் சும்மா. கரெக்டா பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா 180 ரெக்கார்ட்ஸ் இன்புட் உள்ள போயிருக்கும். ஆனா அந்த ஒரு ரெக்கார்ட் மட்டும் தான் உங்களுக்கு என்ன இருக்கும் போய் டிபில போய் அஃபெக்ட் ஆயிருக்கும். ஏன்னா ஆல்ரெடி 61 ரெக்கார்ட்ஸ் இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா எந்த பிரைமரி கம்பேர் பண்ணும், பிரைமரி கீ வந்து இப்போ இருக்க கம்பேர் பண்ணும். அந்த பிரைமரி கீல சேஞ்சஸ் இருந்ததுன்னா, சாரி பிரைமரி சேஞ்சஸ் இல்ல, டேட்டால சேஞ்சஸ் இருந்ததுன்னா அந்த டேட்டா மட்டும் பண்ணும். ஒரு ரெக்கார்ட் மட்டும் தான் உள்ள போயிருக்கும். ஓகேவா? நீங்க பாத்தீங்கன்னா இங்க பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாறி இருக்கும். மாறி இருக்கா இல்லையா? WM நீங்க கேட்கலாம் வந்து பிரதீபா வந்து ஒரு ரெக்கார்ட் போடுங்கன்னு சொல்றாங்க. ஆனா 61 கார்டு கேட்கலாம். ஆல்ரெடி 61 ரெக்கார்ட்ஸ் இருக்கு. நான் கொடுத்தது அவரை அப்டேட் பண்ண கொடுத்துருக்கேன். அது என்ன பண்ணும், எல்லா ரெக்கார்டையும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு எந்த ரெக்கார்ட்ல சேஞ்ச் இருக்கும் ஓகேங்களா, அந்த ரெக்கார்டு சேஞ்ச் பண்ணி விட்டுரும். அப்போ ஒரு ரெக்கார்ட் மட்டும் சேஞ்ச் ஆயிருக்கணும்னு சொல்றேன். ஒன்லி ஒன் ரெக்கார்ட் ஆஃப் சேஞ்ச். டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. ஐ எம் ஸ்டாப்பிங் ஃபார் 5 to 10 minutes. டவுட்ஸ் ஏதாவது இருக்கா? அதுல இன்சர்ட் டவுட் இருக்கா, அப்டேட் டவுட் இருக்கா, இன்சர்ட் அப்டேட் டவுட் இருக்கா, அப்டேட் ஆர் இன்சர்ட் டவுட் இருக்கா, டெலிட் டவுட் இருக்கா? The remaining 3 options I will cover in the next scenarios. இப்போ எத்தனை கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க ஓகேங்களா? இதுவரை ஸ்டாப் பண்ணுங்க. இன்சர்ட் அப்டேட், இன்சர்ட் அப்டேட், அப்டேட் ஆர் இன்சர்ட், டெலிட். ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? Anybody having doubts? ஒர்க் பண்ணி பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு ஐடியா வரும். எப்போ நீங்க வந்து என் கிளாஸை வந்து சும்மா வந்து விசிட் பண்றீங்களோ உங்களுக்கு ஐடியா வராது. கிளாஸ் முடியுதா, நெக்ஸ்ட் ஒரு 1 hour உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சீங்கன்னா you will get some confidence. Otherwise you won't get any confidence. சங்கீதா ஓகேவா? ஃபைனா? சாரி சங் ஓகேவா? இல்லை என்ன நெக்ஸ்ட் ஏதாவது எக்ஸாம்பிள் காட்டணுமா? ஓகேவா? இதெல்லாம் வந்து ஒரு பேசிக் திங்ஸ். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்றது, டேலண்ட்ல வந்து ஒரு எல்கே ஸ்டூடெண்ட் பண்ற வேலை இதெல்லாம். இந்த இன்சர்ட் அப்டேட்லாம் வந்து இதுக்கப்புறம் தான் நிறைய காம்ப்ளெக்ஸ் சினாரியோஸ் நிறைய வரப்போகுது ஓகேங்களா. டிசைன் பண்ணி பார்க்கணும் நீங்க. அந்த காம்பவுண்ட்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும் டிசைன் பண்ண முடியும். எனிபடி ஆனந்த் ராஜ், ஆனந்த், பிரதீபா, மத்தவங்க யாரும் இருக்கா? ராதிகா வந்துட்டாங்களா? இத்தனை பேர் 7 members வந்துட்டீங்களா? ஓகே ஃபைன். லைக் பவித்ரா இருக்காங்க. எனிஒன் ஹேவிங் டவுட்ஸ்? என்ன சங்கீதா ரொம்ப டவுட்டாவே இருக்கா? ஹலோ ஹலோ இல்ல ரொம்ப டவுட்டாவே இருக்கா? என்னடா இது நிறைய ஆப்ஷன் சொல்றான். ஓகே பவித்ரா, பிரதீபா எல்லாம் எப்படி ஓகேவா? சொல்லுங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஏதாவது காட்டுமா உங்களுக்கு? ஆனா வந்து சொல்லுங்க. டி ஃபைல் யூஸ் பண்ணாலே டி யூனிட் காம்பனன்ட் யூஸ் பண்ணனும். வாய்ஸ் எனக்கு பிரேக் சுத்தமா கேட்க மாட்டேங்குது. டி ஃபைல் லிஸ்ட் கேட்டது எனக்கு. அப்புறம் டி யூனிட் சொன்னீங்க, புரியல எனக்கு. யூஸ் பண்ணாலே டி யூனிட் காம்பனன்ட் கம்பல்சரி யூஸ் பண்ணனும். அப்படி கிடையாது. இங்க புரிஞ்சுக்கணும். நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா லைக் வந்து டி யூனிட் நான் யூஸ் பண்ணல. இங்க பாருங்க, டி யூனிட் நான் யூஸ் பண்ணல. யூஸ் பண்ணாத போது எனக்கு பாத்தீங்கன்னா ரோல போயிட்டு மெயின் கனெக்ட் பண்ணுங்க. கனெக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ரன் த காம்பனன்ட் ஓகேங்களா. அப்லோட காட்டுறேன் உங்களுக்கு. ரன் பண்ணி பாருங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை ரெக்கார்ட்ஸ் இன்புட்டா போயிருக்கு. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா டோட்டலி 3 ஃபைல்ஸ் இருக்கு. ஒரு ஃபைல்ல 61 ரெக்கார்ட்ஸ் இருக்கு, இன்னொரு ஃபைல்ல 60 ரெக்கார்ட்ஸ் இருக்கு, தேர்ட் ஃபைல்ல 60 ரெக்கார்ட்ஸ் இருக்கு. இப்போ எனக்கு 180 ரெக்கார்ட்ஸ் வந்து இன்புட்டா எனக்கு என்ன போயிருக்கணும், டிவில போயிருக்கணும். கரெக்டா இல்லையா? எனக்கு எத்தனை போயிருக்குன்னு பாருங்க. எவ்வளவு போயிருக்கு? 61 தான் போயிருக்கு. இல்ல டி யூனிட் யூஸ் பண்றேனா? இருங்க, அது டி யூனிட் யூஸ் பண்ணல நினைக்கிறேன். சாரி, அது டெலீட் பண்ணி இஷ்யூ வந்துச்சுன்னு வச்சுங்களேன். இப்போ அடுத்த ஜாப் போயிட்டு வந்துருங்க, அது போயிடும். இல்ல ஜாபை க்ளோஸ் பண்ணிட்டு ஓபன் பண்ணீங்கன்னா போயிடும். இருங்க, இருங்க, அந்த ஜாபை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிட்டு வந்தேன்னா திருப்பி அது வந்துடும். சில டைம் அந்த டிசைன் இஷ்யூ வரும். குளோபல் மேப் தானே இருக்கு அந்த காம்பவுண்ட். ஓகே, திருப்பியும் போயிட்டு என்ன பண்ணுங்க, குளோபல் மேப் இருக்கா பாருங்க. காம்பவுண்ட் இருக்கா? ஓகே போயிடுச்சு. தெரியுதுல? இது மாதிரி சில டைம் வரும். ஓகே, இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன். பார்க்கும்போது பாத்தீங்கன்னா எத்தனை ரெக்கார்ட்ஸ் இருக்கு நீங்களே பாருங்க. எவ்வளவு ரெக்கார்ட்ஸ் இருக்கு? 61 இருக்கு. எனக்கு டோட்டலா எத்தனை ரெக்கார்ட்ஸ் இருக்கு இந்த ஃபைல்ல? 181 ரெக்கார்ட்ஸ் இருக்கு. இப்போ இது என்ன பண்ணுதுன்னா, இது வந்து இது ஃபைல் நேம் மட்டும் ஆல்டர் பண்ணி கொடுத்துடுது. இந்த இது கொடுத்துருது. இது என்ன பண்ணுதுன்னா ஃபைலை ரீட் பண்ணி டிபி லோட் பண்றதுக்கு டைம் எடுக்கும் ஓகேங்களா. அதுக்குள்ள என்ன பண்ணிடுதுன்னா இந்த டி ஃபைல் இருக்கு பாத்தீங்களா, இட் ஐடென்ட் செகண்ட் ஃபைல்ஸ்.
அப்ப திருப்பி செகண்ட் ஃபைல் ரீட் பண்ணிடுது. ஓகேங்களா? தேர்ட் ஃபைல் ரீட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா இட் வில் கெட் சம் டைம். அந்த தேர்ட் ஃபைல் மட்டும் தான் லோட் பண்ணுது. ஓகேங்களா? தேர்ட் ஃபைல் மட்டும் தான் லோட் பண்ணுது. நீங்க கேட்கலாம் இந்த இடத்துல தேர்ட் ஃபைல்ல எனக்கு இதான் வரும்னு கேட்கலாம். எனக்கு தேர்ட் ஃபைல் இது கிடையாது. டிஃபால்ட் சூஸ் பண்ணிருக்காத உங்களுக்கு ஃபைல் நேம் சூஸ் பண்ணிருக்காத என்ன ஆகுதுன்னா இந்த ஸ்ட்ரென்த் லிங்க் இது பாருங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபைல். எனக்கு அண்டர்ஸ்கோர் காப்பின்னு இருக்கா, செகண்ட் ஃபைல் இருக்கு, இது தேர்ட் ஃபைல். இந்த ஃபைல் மட்டும் தான் லோட் ஆகுது. சங்கீதா உங்களுக்கு தான் எடுக்கிறேன். இங்க பாருங்க, நீங்க கேட்கறது கரெக்ட் தான். என்னன்னா டியூனிட் நான் எடுக்கல, நான் வந்து என்ன டி ஃபைல் லிஸ்ட் என்ன கொடுத்துருக்கேன்னு பாருங்க. ஃபைல் நேம் கொடுத்துருக்கேன், ஃபைல் நேம் டிசைனிங் ஆர்டர் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஃபைல் நேம் டிசைனிங் கொடுக்கறதால எனக்கு என்ன ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபைலை வந்து சாரி இருங்க வெயிட் பண்ணுங்க. நான் வந்து டிசைனிங் ஃபைல் நேம் டிசைனிங் ஆர்டர் கொடுத்துருக்கேன். ஃபைல் நேம் டிசைனிங் ஆர்டர் கொடுத்துருக்கேன். கொடுக்கும்போது எனக்கு என்ன நடக்குதுன்னா ஃபர்ஸ்ட் வந்து இதுதான் ஹையஸ்ட் ஃபைலா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. இந்த ஹையஸ்ட் ஃபைல பாத்தீங்கன்னா வெயிட் ஃபர்ஸ்ட் வந்து மிஸ்டேக் ஐ மேட் மிஸ்டேக் டி ஃபைல் இன்புட் இருங்க. by file name designing order. ஓகே, ஃபைல் நேம் டிசைனிங் ஆர்டர் கொடுத்துருக்கேன். டிசைனிங் ஆர்டர் கொடுத்தா இது முதல்ல நான் செக் பண்ணணும், எந்த ஃபைல் ஃபர்ஸ்ட் வரும் செக் பண்ணணும். ஓகேங்களா? மேபி இந்த ஃபைல் தான் ஃபர்ஸ்ட் வரணும். வந்துச்சுன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃபைல் வரதா இல்லை, இது மட்டும் தான் உங்களுக்கு வந்து டைம் இருக்கும். அதுக்கு இது மட்டும் தான் லோட் பண்ணுது. அப்போ பார்த்தீங்கன்னா 61 ரெக்கார்ட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? 61 ரெக்கார்ட்ஸ் வந்து உங்களுக்கு என்ன ஆயிடுதுன்னா லோட் ஆயிடுது. நீங்க இதுவே வந்து நீங்க டி யூனைட்டோ டி பஃபர் அவுட் நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா எல்லாத்துலயும் டி யூனைட்டும் பார்த்தீங்கன்னா பஃபர் மாதிரி தான். ஓகேங்களா? இட் வில் ஹோல்ட் ஆல் த ஃபைல்ஸ், இட் வில் மர்ஜ் ஆல் த ஃபைல்ஸ் அண்ட் தென் அட் a சிங்கிள் ஷாட்ல பார்த்தீங்கன்னா 181 ரெக்கார்ட்ஸ் உங்களுக்கு புஷ் பண்ணும். உங்களுக்கு இதுல பாத்தீங்கன்னா இது ஒரு ஃபைல் ரீட் பண்ணி கொடுத்துருது, இன்புட் கொடுத்துருது உங்களுக்கு. ஓகேங்களா? பாத்தீங்கன்னா அந்த டியூனிட் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கும், மர்ஜ் பண்ணிட்டு அந்த மர்ஜ் பண்ண ரெக்கார்ட்ஸ் என்ன பண்ணும், ஒன் டைமா லோட் பண்ணி விட்டுரும். டி ஃபைல் லிஸ்ட் யூஸ் பண்ணா டி யூனிட் யூஸ் பண்ண அவசியம் கிடையாது. உங்களுக்கு வந்து எல்லா ரெக்கார்ட்ஸும் எனக்கு தேவை, அந்த ஃபைல் இருக்க 181 ரெக்கார்ட்ஸ் தேவைன்னா ஜஸ்ட் கோ ஃபார் டி யூனிட். ஓகேவா? ஹலோ? எஸ் சார். ஓகே, அப்புறம் வந்து நீங்க கேட்ட கொஸ்டின் இப்போ வரேன் நான். ஓகேங்களா? என்ன கொஸ்டின்னா இப்போ வந்து எனக்கு வந்து மாடிஃபைட் டேட் டிசைனிங் ஆர்டர் கொடுக்குறீங்க. அப்போ உங்களுக்கு எனக்கு எத்தனை ஃபைல் வந்து லோட் ஆகும்? எனக்கு 3 ஃபைல்ஸ் இருக்கு. நான் வெறும் மாடிஃபைட் டிசைனிங் ஆர்டர் கொடுக்குறேன். அப்போ எனக்கு எத்தனை ஃபைல்ஸ் லோட் ஆகும்? மாடிஃபைட் டேட் கொடுத்துட்டேன். டேட்னா புரியுதா உங்களுக்கு? டேட் செக் பண்ணுங்க போயிட்டு. இங்க பாத்தீங்கன்னா டேட் தெரியும் உங்களுக்கு. பாத்தீங்கன்னா எந்த டேட் வந்து மேக்ஸா இருக்குங்க? ஃபர்ஸ்ட் ஃபைல்ஸ். அப்ப இந்த ஃபைல் மட்டும் தான் பிக் பண்ணணும். இப்போ இன் கேஸ் நான் டி யூனிட் யூஸ் பண்ணலனா இந்த ஃபைல் மட்டும் தான் எனக்கு பிக் ஆகும் எனக்கு. ஓகேவா? இன் கேஸ் நான் டி யூனிட் யூஸ் பண்ணல அப்படின்னா எனக்கு இந்த ஃபைல் தான் பிக் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபைல் நேம். எந்த ஃபைல் நேம் வந்து பாத்தீங்கன்னா வந்து லைக் சாரி எந்த ஃபைல் நேமோட வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்கி வேல்யூ இருக்கோ அந்த ஒரு ஃபைல் நேம் பிக் ஆகும். நீங்க டி யூனிட் தரலனா டி யூனிட் கொடுத்தா உங்களுக்கு என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஃபைலை ரீட் பண்ணிடும், ரிமைனிங் 2 ஃபைல்ஸ் ரீட் பண்ணிட்டு அட் டைம்ல பாத்தீங்கன்னா 181 ரெக்கார்ட்ஸ் உங்களுக்கு புஷ் பண்ணி விட்டுரும் உங்களுக்கு. ஓகேவா? தட்ஸ் வை ஐ யூசிங் டி யூனிட் காம்போனன்ட். டி யூனிட் யூஸ் பண்ணலாம், இன்னொரு காம்போனன்ட் யூஸ் பண்ணலாம். பஃபர் டி பஃபர் அவுட்புட் யூஸ் பண்ணலாம். டி பஃபர் அவுட்புட் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இப்படியும் யூஸ் பண்ணலாம். அதர்வைஸ் யூ கேன் கோ ஃபார் த டி பஃபர். இன்டர்ல பஃபர்னு சொல்ற போறீங்க. ஏன்னா பஃபருக்கு வந்து ஒரு லிமிடேஷன் இருக்கு. 64 GB RAM இருந்தா 2 GB ஆஃப் டேட்டா கேன் ஹோல்ட் இன் பஃபர். ஓகேங்களா? இப்போ இப்படி கொடுத்துட்டீங்க. இதை எப்படி ரீட் பண்ணுவீங்க? கண்டிப்பா எப்படி ரீட் பண்ணுவீங்க? பஃபர்ல மெமரியில டேட்டா இருக்கு, எனக்கு வந்து டிபி லோட் பண்ணணும். எப்படி பண்ணுவீங்க? ஹலோ? எனக்கு பஃபர்ல மெமரி டேட்டா இருக்கு எனக்கு. ஓகேங்களா? அந்த டேட்டா ரீட் பண்ணி எனக்கு MySQL எடுத்து போடணும் எனக்கு. எப்படி பண்ணுவீங்க? சார் லாக் ரோ வச்சு பண்ணுவோமா சார்? லாக் ரோ வச்சு பண்ணுவீங்களா? சூப்பர். யார் சொன்னது? இதுதான் எதிர்பார்த்தேன் உங்ககிட்ட. பஃபர் மெமரியில டேட்டா இருக்குங்க. மெமரியில டேட்டாவை ரீட் பண்ணி எடுத்து போய் என்ன பண்ணணும், எனக்கு வந்து டேபிள் லோட் பண்ணணும். நான் அப்ப என்ன காம்பவுண்ட் யூஸ் பண்ணணும்? இது பிராக்டிஸ் பண்ணாம வந்திருக்கீங்க. யாரும் வந்திருக்கீங்க? டி
buffer input. டி பஃபர் இன்புட் யூஸ் பண்ணணும். பஃபர் இன்புட் யூஸ் பண்ணி என்ன பண்ணணும், இது கூட கனெக்ட் பண்ணுங்க. Connect. ஓகேவா, கனெக்ட் பண்ணிடுங்க. கனெக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணணும், இங்க உள்ள போங்க. இதுக்குள்ள போய் ஸ்கீமா இருக்கும் கரெக்டா. இந்த ஸ்கீமா என்ன பண்ணுங்க, Copy paste. காய் பண்ணுங்க, காய் பேஸ்ட் பண்ணுங்க இந்த இடத்துல போயிட்டு. ஏன்னா டி பஃபர் இன்புட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்காது. ஓகேவா, இது வந்து டி பஃபர் எடுத்துக்கிச்சா, ஓகே ஃபைன். ஓகே, நான் இது கொடுத்துருந்தேன், ஓகே ஃபைன். திருப்பி இன் கேஸ் என்னன்னா இதை ரிமூவ் பண்ண கூட பண்ணுங்க, மிஸ்டேக் இருக்கு போது ஏதாவது சம்திங் பண்ணிட்டு ஜஸ்ட் கிவ் பேஸ்ட் கொடுங்க, கொடுத்துருங்க. இப்போ உங்களை ரன் பண்ணா உங்களுக்கு என்ன ஆகும்னா ரன் ஆகணும். நான் ட்ரை பண்ணது இல்லை, நான் வந்து ஒரு லாஜிக் தான் சொல்றேன். ஓகேங்களா, ஜஸ்ட் ரீட் ஆகுது, ஆகுதா இல்லையா, ஏங்க ஒர்க் அவுட் ஆகல. ஓகே, ஜஸ்ட் ஐ வில் கோ ஃபார் த ட்ராப் டேபிள் எக்ஸ்டென்ஷன் கிரியேட் பண்றேன். டேபிள் ட்ராப் பண்ணி பண்றேன். ஓகேவா, வாட்ஸ் இஷ்யூ, டி பஃப் 61 ரெக்கார்ட் பஃபர்ல போயிடுச்சு. கொடுத்துருக்கேன் இருங்க. ட்ராப் டேபிள் எக்ஸிஸ்டன் கிரியேட் ட்ராப். ஏன் 0 ரெக்கார்ட்ஸ் இன் பஃபர் இன்புட்ல ரீட் பண்ண மாட்டேங்குது, வெயிட் பண்ணுங்க. லைக் ஓகே 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 அண்டர்ஸ்டுட் அண்டர்ஸ்டுட் அண்டர்ஸ்டுட். என்ன இஷ்யூ சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஃபைன் பண்ணிட்டேன், நான் ஆல்ரெடி உங்களுக்கு எடுத்திருக்கேன். இந்த இஷ்யூ பாருங்க பார்க்கலாம், என்ன இஷ்யூன்னு பாருங்க. ஐ கிவ் ஒன் ஹிண்ட் ஃபார் யூ. ப்ரீ ஜாப் போஸ்ட் ஜாப் இருக்குல்ல, ஒரு ஹிண்ட் இருக்கு. எனக்கு நான் ரன் பண்ணும் போது எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா பஃபர்ல பாத்தீங்கன்னா 61 ரெக்கார்ட்ஸ் வந்து எனக்கு ஸ்டோர் ஆயிடுச்சு. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 61 ரெக்கார்ட்ஸ் இங்க ரீட் பண்ண முடியல, மெமரியில ரீட் பண்ண முடியல. என்ன இஷ்யூன்னு தெரியுதா? ஐ கிவ் ஹிண்ட் ஃபார் யூ. ப்ரீ ஜாப் அண்ட் போஸ்ட் ஜாப். போஸ்ட் ஜாப்ல எரர் அடிக்குது. போஸ்ட் ஜாப்ல எரர் அடிக்குதுலாம் கிடையாது. எங்க எரர் அடிக்குது? போஸ்ட் ஜாப்ல எரர் அடிக்கல, டிபி க்ளோஸ் இருக்கு. நம்ம என்ன பண்ணோம்னா இங்க வெயிட் பண்ணுங்க, இதை வந்து ரிமூவ் பண்ணிட்டு இதை வந்து ப்ரீ ஜாபா கன்சிடர் பண்ணணும். பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஆயிடும், மெமரில வந்து ரைட் ஆயிடும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு என்ன ஆகும், இதை ரீட் பண்ணணும் கரெக்டா. as of now I am removing this, I am taking this component. ட்ரிகர்ல போய் என்ன பண்ணுங்க, ஆன் கமாண்ட் ஒர்க் கொடுங்க, கொடுத்துருங்க. இப்போ என்ன ஆயிடும் உங்களுக்கு, இந்த ஃபைலை ரீட் பண்ணி மெமரியில் வச்சுக்கும். மெமரியில் வச்சதுக்கு அப்புறம் தான் ரீட் பண்ணணும். முதல்ல பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஜாப் தரல, ரெண்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுது, அட் அ டைம்ல ட்ரை பண்ணுது. ஓகேங்களா, ரீட் பண்ண ட்ரை பண்ணுது, அதான் இஷ்யூ வருது. ஓகேங்களா, சேம் டைம்ல உங்களுக்கு என்ன ஆகுது, அவுட்புட்லயும் ரைட் பண்ண ட்ரை பண்ணுது, ரீட் பண்ண ட்ரை பண்ணுது, இஷ்யூ வருது. இப்போ பார்த்தீங்கன்னா பக்கா ஒர்க் ஆகும். ஓகேவா, அதுதான் இஷ்யூ. ட்ரிகர் கூட கொடுக்கலாம். வந்துச்சா, வந்துட்டே இல்லையா? 180 ரெக்கார்ட்ஸ் இன்புட்டா போயிருக்கு. நீங்க கேட்கலாம் 16 ரெக்கார்ட்ஸ், ஒரு ஐட்ரேஷன் 16 ரெக்கார்ட்ஸ் வரும். 3 ஐட்ரேஷன் பாத்தீங்கன்னா 180 ரெக்கார்ட்ஸ் வந்திருக்கும். அந்த 180 ரெக்கார்ட்ஸ் மெமரியில் வச்சு ரீட் பண்றோம். இதுதான் வந்து நம்ம மிஸ் பண்ண ஒரு இஷ்யூ. ஓகேங்களா, அதுதான் 0 வந்துருக்கு. கூட கொடுக்கலாம். இல்ல வாய்ஸ் கேட்க மாட்டேங்குது, அவங்க வாய்ஸ் மட்டும் மத்தவங்க வாய்ஸ் கிளியரா கேக்குது. நீங்க ட்ரிகர் கொடுக்கலாம்ல, நான் சப்ஜெக்ட் ஓகே, எது வேணா ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா, இப்போ வந்து டிசைன் பண்றேன், என் மைண்ட்ல என்ன திங்க் பண்றேனோ அதை பண்ண முடியும். உங்க மைண்ட்ல வந்து டிஃபரெண்ட் யூ கேன் ட்ரை. ஓகேங்களா, நான் வந்து பிளாக் பண்ண மாட்டேன். ஓகேவா, யூ கேன் கிவ் ஆன் சப் ஜாப் ஓகே தரலாம், என்ன வேணா தரலாம். நீங்க என்ன சொல்றீங்கன்னா இன்ஸ்டெட் ஆஃப் டி போஸ்ட் ஜாப் வை கேன் கோ ஃபார் த ஆன் சப் ஜாப் ஓகே. கரெக்டா, என்ன பண்ணுங்க, ட்ரிகர்ல போங்க, ஆன் சப் ஜாப் ஓகே கொடுங்க. ஓகேவா, இப்படியும் தரலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என்ன பண்ண, ரன் பண்ணுங்க, அதே 180 ரெக்கார்ட்ஸ் வர போகுது. ஓகேங்களா, இது வந்து என்ன இஷ்யூன்னு சொல்றேன் உங்களுக்கு. ஓகேங்களா, இன்செர்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரு இஷ்யூ வரும், அந்த இஷ்யூ நான் சொல்றேன். இப்போதைக்கு பாத்தீங்கன்னா 180 ரெக்கார்ட்ஸ் ரீட் பண்ணுதா இல்லையா? ரீட் பண்ணுது. ஃபைன். சரி, இந்த டாபிக் வந்து நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஏதாவது இஷ்யூ இருந்தா மட்டும் சொல்லுங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பிராக்டிஸ் எல்லாம் வரேன். ஓகேங்களா, அதான் இங்க வந்து நம்ம இஷ்யூஸ் வருது. நீங்க என்ன பண்ண, ரெகுலரா பிராக்டிஸ் பண்ண வந்துடும் உங்களுக்கு. நீங்க டி பஃபர் அவுட்புட்டை இன்டர்வியூல சொல்லக்கூடாது. ஓகேங்களா, எப்போ நம்ம டி பஃபர் அவுட் யூஸ் பண்ணுவோம் பாத்தீங்கன்னா லுக்அப் டேபிள்ஸ். எப்போ ஒரு டேபிள் நீங்க ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்றீங்களோ பஃபர்ல வச்சுக்கோங்க.
that table should contains less than 2 GB of data. உங்க மெமரி கெபாசிட்டி பார்க்கணும். மெமரி கெபாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்க ஹோல்ட் பண்ணி வைக்க முடியும். அதர்வைஸ் இட் த்ரோ த மெமரி அவுட் ஆஃப் எக்ஸெப்ஷன். ஓகேவா? ஃபைன். இப்போ என்ன பண்ணுவோம்னா நெக்ஸ்ட் வந்து ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறேன்னா ஐ கோயிங் டு டூ ஒன் ஓகே கிரியேட் ஜாப். கண்டிப்பா டவுட்ஸ் இருக்கா? கன்ஃபியூஸ் ஆகுதா? டி பஃபர் அவுட்புட்ல நீங்க ஒர்க் பண்ணி பார்க்கலாம். அதான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. நீங்க வெறும் டி ஹேஷ் மட்டும் தான் போட்டு காமிச்சீங்க எனக்கு. ஓகேங்களா? டி பஃபர் அவுட்புட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா டேட்டா வந்து அப் அண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் 160 ரெக்கார்ட்ஸ் இருக்கா? செகண்ட் டைம் ஃபைல் ரீட் பண்ணும்போது நெக்ஸ்ட் 60 வந்து உங்களுக்கு என்ன ஆகுது? அப் அண்ட் ஆகுது. அப் அண்ட்னா பின்னாடி ஆட் ஆயிட்டே வருது உங்களுக்கு. ஆனா ஹேஷ்ல அப்படியே நடக்காது. ஹேஷ் வில் ஸ்டோர் டேட்டா என்ன டிஃபரெண்ட் மெமரி பிளாக்ஸ். இப்போ வந்து 180 ரெக்கார்ட்ஸ் இருக்குன்னா ஒன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மெமரி பிளாக்ல இருக்கும், இன்னொரு மெமரி பிளாக்ல இருக்கும், தேர்ட் 60 வந்து இன்னொரு மெமரி பிளாக்ல இருக்கும். ஓகேங்களா? ஹேஷ் யூஸ் பண்ணக்கூடாது, டி பஃபர் யூஸ் பண்ணுங்க. இட் ஒர்க்ஸ் லைக் சேம் ஆஸ் லைக் டி யூனைட். ஓகேவா? டி யூனைட்ல பாத்தீங்கன்னா ஒரு பஃபர் உள்ள இருக்கு. அது உங்களுக்கு தெரியாது. லைக் டி பஃபர்ல பாத்தீங்கன்னா எல்லா இன்புட்ஸ் என்ன பண்ணணும்னா பஃபர்ல வச்சுக்கிட்டு மர்ஜ் பண்ணி ஃபைனலா அப்புறம் தான் ஃபைனலா அவுட்புட் தரும் உங்களுக்கு. இப்போ என்ன பண்ண போறோம்னா ஐ கோயிங் டு ரீட் த ஸ்ப்ரெட்ஷீட்ஸ். ரீட் டேட்டா ஃப்ரம் ஸ்ப்ரெட்ஷீட்ஸ். நெக்ஸ்ட் டாஸ்க். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஐ கோயிங் டு ரீட் த டேட்டா ஃப்ரம் ஸ்ப்ரெட்ஷீட்ஸ். ஸ்ப்ரெட்ஷீட்ஸ்னா என்ன தெரியுமா? இருக்கா தெரியுமா? வாட் இஸ் மீன் ஸ்ப்ரெட்ஷீட்ஸ்? எனிபடி? எக்ஸல் ஷீட் தான். எக்ஸல் ஷீட் எக்ஸல் ஷீட் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஸ்ப்ரெட் ஷீட்ஸ். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிருப்போம்னா இந்த இங்க பாருங்க, உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன். இத பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி தான் யூஸ் பண்ணிருப்பீங்க. இது வரை என்னென்ன பாத்திருக்கீங்கன்னு சொல்றேன். சிஎஸ்சி பாத்திருக்கீங்க, கமா செப்பரேட் வேல்யூ பாத்திருக்கீங்க, செகண்ட் பாத்தீங்கன்னா டேப் செப்பரேட் வேல்யூ பாத்திருக்கீங்க, அப்புறம் வந்து டாட் ஃபைல் பாத்திருக்கீங்க, டிஏடி ஃபைல்ஸ். கரெக்டா இல்லையா? அப்புறம் ஃபோர்த் வந்து டெக்ஸ்ட் ஃபைல்ஸ். 4 ஃபைல் ஃபார்மேட்ஸ் இங்க வரை பாத்திருக்கீங்க. ஓகேங்களா? இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போறோம்னா I going to read data from the spreadsheet. That format will be like 2 formats இருக்கும். One format பாத்தீங்கன்னா Excel SX. Excel SX or Excel S. இந்த Excel Sன்றதுல பாத்தீங்கன்னா old format Windows 2003 இதுல வந்தது. இதெல்லாம் 2003 ஓட மைக்ரோசாஃப்டோட ஃபார்மட். இதெல்லாம் லேட்டஸ்ட் வெர்ஷன் பாத்தீங்கன்னா they'll go for the Excel SX format. You can read this both files. நீங்க இதையும் ரீட் பண்ணலாம், இதை ரீட் பண்ண முடியும். ஓகேங்களா? Now I going to read the data. அப்ப என்ன பண்ணுங்கன்னா இதை மினிமைஸ் பண்றேங்க. இனிமேல் நம்ம ஃபைல் யூஸ் பண்ண மாட்டோம். I going to use the file Excel. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா create one folder. கிரியேட் பண்ணிடுங்க. I going to give fraud jobs. இஷ் கொடுத்துருங்க. கொடுத்து என்ன பண்ணுங்கன்னா ஜஸ்ட் கோ டு த எக்ஸ்பேண்ட் இட். இங்க வந்து ஒரு ஃபோல்டர் இருக்கும். இங்க போய் என்ன பண்ணுங்கன்னா கிரியேட் ஃபைல் எக்ஸல். ஓகேவா? நான் என்ன பண்றேன்னா as of now I putting as prod. கொடுத்துட்டு என்ன பண்றேன்னா I going to give the next கொடுத்துறேன். கொடுத்துட்டு I want to browse the file. இந்த ஃபைல் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நான் ஒரு இடத்துல வச்சிருக்கேன் ஃபைல் ETL data practice files. இதுல பாத்தீங்கன்னா இந்த ஃபார்மட் யூஸ் பண்ணீங்க XLS ஆர் XLSX. இதெல்லாம் XLSX வந்து லேட்டஸ்ட் ஃபார்மட்டா. XLS வந்து பாத்தீங்கன்னா 2003ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபார்மட்டை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. இது ஓல்டு ஃபார்மட். ஓகேங்களா? அது இப்போதைக்கு என்ன பண்ணுங்கன்னா ஐ கோயிங் டு டேக் ஒன் ஃபைல். இங்க பாத்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் டைப் வந்து பாத்தீங்கன்னா இங்க பார்க்கலாம். நீங்க கமா செப்பரேட் வேல்யூ இருக்கு. ஐ கோயிங் டு டேக் திஸ் திங். மைக்ரோசாஃப்ட் ஒர்க் ஷீட் இருக்கு பாத்தீங்களா? ஒர்க் ஷீட் பாத்தீங்கன்னா எக்ஸல் எஸ்எக்ஸ் சூஸ் பண்ணுங்க. சூஸ் பண்ணோடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்க ஷீட் நேம் காட்டும். அந்த ஃபைல் ஓபன் காமிச்சிடுறோம் ஃபர்ஸ்ட். ஓகேவா? பிராக்டிஸ் ஃபைல்ஸ் அண்ட் தென் எங்க இருக்கு அப்ளிகேஷன் 1. யா, இதுதான் வந்து அந்த ஃபைல். இந்த ஃபைல்ல பாத்தீங்கன்னா இதான் டேட்டா இருக்கு. தெரியுதா? இந்த ஃபைல்ல பாத்தீங்கன்னா டேட்டா இதான் இருக்கு. எம்ப்ளாயி நம்பர், எம்ப்ளாயி நேம், salary, HRA, டிபார்ட்மெண்ட் நம்பர் இருக்கு. நீங்க கேட்கலாம் மல்டிபிள் ஷீட்ல ரீட் பண்ண முடியுமா? யா, we can read multiple sheets but should have same schema.
சேம் ஸ்கீமா இருந்ததுன்னா நீங்க மல்டிபிள் ஷீட்ஸ் என்ன பண்ணலாம், ரீட் பண்ணலாம், அட் டைம் ரீட் பண்ணலாம். ஷீட் 1 இஸ் ஷீட் 2. ஓகேவா? ஆஸ் ஆஃப் நவ் அந்த ஷீட் நேம் பார்த்தீங்கன்னா அக்ரீட் 1 இருக்கு, இங்க ஷீட் 1 இருக்கு. ஓகேங்களா? இந்த ரெண்டு ஷீட்ஸ் நான் என்ன பண்ண முடியும்னா ஐ கேன் ஏபிள் டு ரீட். என்ன பண்றேன்னா ஐ கோயிங் டு கிவ் ஷீட் 2, going to give this is sheet 2 and this one is sheet 1. இந்த ரெண்டு ஃபைலையும் பார்த்தீங்கன்னா சேம் ஸ்கீமா இருக்கு, என்னால ரீட் பண்ண முடியும். ஐ கோயிங் டு சேவ் திஸ் ஃபைல். நவ உள்ள போங்க, உள்ள போயிட்டு ப்ரௌஸ் பண்ணுங்க. ப்ரௌஸ் பண்ணிட்டு திருப்பி என்ன பண்ணுங்கன்னா ஜஸ்ட் சூஸ் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ஒர்க் ஷீட் சூஸ் பண்ணுங்க, ஓபன் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா இங்க என்ன வந்திருக்கு, இடத்துல ஷீட் 1 ஷீட் 2 வந்திருக்கு. ரெண்டு ஷீட் சூஸ் பண்ணுங்க. சூஸ் பண்ணீங்கன்னா யூ கேன் ஏபிள் டு ரீட் திஸ் 2 ஃபைல்ஸ். ஓகேவா? இங்க போட்டுப்பான் தெரியுதா உங்களுக்கு? 2000 மேல 7 அந்த ஃபைல்ஸ் பாத்தீங்கன்னா SLSX. 2003 பாத்தீங்கன்னா அந்த XLS ஃபைல் வரணும் போயிடுச்சு. ஓகேங்களா? யூ கேன் ஏபிள் டு கன்சியூம் போத் ஃபைல்ஸ். லைக் பவித்ரா டவுட்ஸ் நீங்க மல்டிபிள் ஷீட்ஸ்லயே உங்களுக்கு பாத்தீங்கன்னா ரீட் பண்ணலாம். நீங்க என்ன பண்ணலாம்னா யூ கேன் சூஸ் ஷீட்ஸ். எனக்கு இந்த ஷீட் மட்டும் ரீட் பண்ணணும், சூஸ் பண்ணலாம். எனக்கு எல்லா ஷீட்ஸ் வேணும்னா சூஸ் பண்ணீங்க. சங்கீதா ஓகேவா? ஓகே சார். ஓகே, இது ஸ்ப்ரெட்ஷீட்ஸ்ங்க. இது நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா வந்து இங்க ஒரு ஆப்ஷன்ஸ் வரும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுங்கன்னா ஃபர்ஸ்ட் காலம்ஸ் ஹெடர் சூஸ் பண்ணிடுறேன், ரெஃப்ரெஷ் ப்ரிவ்யூ தரேன். ஓகேங்களா? இந்த ஸ்ப்ரெட்ஷீட்ல பாத்தீங்கன்னா இந்த கமா டிலிமிட்டட், பைப் டிலிமிட்டட் எல்லாம் கிடையாது. ஓகேங்களா? அவங்க பாத்தீங்கன்னா ஸ்ப்ரெட்ஷீட்ஸ் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா காலம் ஃபார்மேட்ல இருக்கும், உங்களுக்கு ரோ காலம் ஃபார்மேட்ல இருக்கும். உங்களுக்கு பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இந்த ரிப்போர்ட்ஸ்ல வந்து சில டேட்டாஸ் வரும் உங்களுக்கு. ஓகேங்களா? அந்த டேட்டாஸ் வந்து நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ஸ்டேஜிங் டேர்ல யூஸ் பண்ணுவீங்க. ஸ்டேஜிங் டேர்ல பாத்தீங்கன்னா கிளைண்டே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபைலை வந்து ரெஃபரன்ஸா வச்சுக்கிங்க, இதுல வந்துட்டு ப்ராஸ் பண்ணுங்க, இது லுக்அப் டேப்ல வச்சுட்டு இந்த டேட்டா பார்த்து லுக்அப் ஃபைல் மாதிரி வச்சுக்கிட்டு இது வந்து ப்ராஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்ப்ரெட்ஷீட் அனுப்பிச்சு விட்டுருவான். அந்த ஸ்ப்ரெட்ஷீட் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி, சைஸ் கம்மியா இருக்கும். லைக் பாத்தீங்கன்னா ஒரு 10 MB 5 MB தான் இருக்கும். அதை வச்சு நீங்க என்ன ப்ராஸ் பண்ணுவீங்க. ஸ்ப்ரெட்ஷீட்ஸும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா வரலாம். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த பிசினஸ். ஓகேவா? இந்த அட்வான்ஸ் செப்பரேட்டர் எதுவும் பாத்தீங்கன்னா இன் கேஸ் வந்து உங்களுக்கு எப்படி சொல்றது, 1000 ஸ்பிளிட் பண்ணணுமா கமா பண்ணுங்க, டெசிமல் செப்பரேட்டர் வேணுமா டாட் பண்ணுங்க. ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேவா? ரெஃப்ரெஷ் ப்ரிவ்யூ கொடுங்க. ஓகே, லைக் லிமிட் பண்ணா லிமிட் பண்ணிக்கலாம். எனக்கு லாஸ்ட் 5 ரெக்கார்ட் ஸ்கிப் பண்ணணும்னா ஜஸ்ட் கிவ் த ஃபூட்டர் அண்ட் தென் கிவ் 5 கொடுத்துருங்க. ஓகேவா? இது மாதிரிலாம் தரலாம், ஆப்ஷன்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்கன்னா ஆஸ் இட் இஸ் இங்க பாத்தீங்கன்னா இந்த காலம்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல காலம்ஸ். ஓகேங்களா? லென்த் வந்து இன்க்ரீஸ் பண்ணீங்க. இட்ஸ் அப் டு யூ, பண்ணிக்கலாம். இது ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிடும்னா மேக்ஸிமம் லென்த் எடுத்து ஸ்கேன் பண்ணி கொடுத்துரும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஒரு காலத்தை ஃபுல்லா ஸ்கேன் பண்ணும், எது மேக்ஸிமம் லென்த் இருக்கோ அதை போட்டுரும். நீங்க வேணா கூட என்ன பண்ணிக்கலாம், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இஸ் கிவ் ஃபினிஷ். இப்போ பாத்தீங்கன்னா ப்ராட் ஜாப்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கு, ஸ்ப்ரெட்ஷீட்ஸ் இருக்கு. டேரக்டா டிராக் பண்ணீங்க போடுங்க, போட்டு என்ன பண்ணுங்க டி ஃபைல் இன்புட் எக்ஸல்னு இருக்கும். ஓகேங்களா? ஸ்ப்ரெட்ஷீட்ஸ்க்கு இந்த காம்பவுண்ட் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். யூ ஷுட் நாட் யூஸ் டி ஃபைல், டீலிமிட்டட் யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஜஸ்ட் கிளிக் ஆன் ஓகே கொடுங்க. ஓகேவா? இப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா சில டவுட்ஸ் உங்களுக்கு இருக்கும். என்ன டவுட்ஸ் இருக்கும் பாத்தீங்கன்னா நான் வந்து என்ன பண்ண போறேன்னா டி ஃபைல் அவுட்புட் எக்ஸல். ஓகேவா? ஃபைல் டு ஃபைலும் பண்ணலாம், ஃபைல் டு டிபி பண்ணலாம், ஃபைல் டு ஃபைல், ஃபைல் டு டிபி, டிபி டு டிபி பண்ணலாம். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஃபைல் டு ஃபைல் பண்ணிருக்கேன். அதர்வைஸ் we can go for the file to file as well as file to db. அதே ஜாப் என்ன பண்றேன்னா இங்க பேஸ்ட் பண்ணிடுறேன். இந்த இடத்துல என்ன பண்றேன்னா ஐ புட்டிங் சம் dbs. MySQL db பண்ணலாமா? MySQL db பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். பண்ணிட்டு அவுட்புட். பட் யூ ஷுட் நாட் யூஸ் MySQL, யூ ஷுட் யூஸ் Postgres. ஓகேங்களா? எல்லாம் சேம் ஆபரேஷன் தான். கனெக்ட் பண்ணுங்க, மெயின் கனெக்ட் பண்ணிடுங்க. கனெக்ட் பண்ணிட்டு ஓகே ஃபைன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இதுல போயிட்டு நம்ம சில ப்ராப்பர்ட்டிஸ்ல தர போறோம். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. ஓகேங்களா? நான் என்ன பண்ண போறேன்னா ஐ கோயிங் டு சூஸ் VTL _ job 1. நான் ஒரே டேபிள் யூஸ் பண்ணிக்கிறேன். தெரியுதா உங்களுக்கு? நிறைய யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா டேபிள் ஸ்பேஸ் பத்தாது உங்களுக்கு. ஒரே இது நான் அடிக்க எல்லா இதுக்கும் யூஸ் பண்ணிக்கிறேன். VTL job 1 யூஸ் பண்ணிக்கிறேன். இதுல பண்ணுங்கன்னா டிஃபால்ட் கொடுக்காதீங்க. ஓகேங்களா? டிராப் டேபிள் வெர்ஷன் கிரியேட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க ஜஸ்ட் ரீட் த ஃபைல்ஸ். இதுல வந்து நம்ம என்ன தரல, இதுல ஃபைல் அவுட்புட் தரல. கரெக்டா? போயிட்டு உங்களுக்கு என்ன லொகேஷன் வேணுமோ அங்க கொடுத்துங்க. இந்த இடத்துல நான் என்ன பண்றேன்னா ஐ கோயிங் ஃபார் த இ டிரைவ்.
இங்க பாத்தீங்கன்னா என்னோட ETL டேட்டா இருக்கும். ஓகேங்களா? இந்த லொகேஷன் நான் கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல போய் நான் என்ன பண்றேன்னா கிவிங் சம் ஃபைல் நேம்ஸ். நான் என்ன பண்றேன்னா லைக் ஸ்ப்ரெட் ஷீட்ஸ் கொடுக்குறேன். ஸ்ப்ரெட் ஷீட்ஸ் அண்டர்ஸ்கோர் அவுட். ஓகேவா? ஓகே ஃபைன். உங்களுக்கு ஹெடர் வேணும்னா ஹெடர் கொடுத்துங்க. அவுட்புட் ஃபைல் ஹெடர் வரும். ஓகேவா? உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லைக் எந்த ஷீட்ல உங்களுக்கு வேணும். ஓகேவா? அதையும் பண்ணீங்க. அப்புறம் வந்து எனக்கு வந்து காலம் சைஸ் டிஃபைன் பண்ணணுமா? காலம் சைஸ் டிஃபைன் பண்ணணும்னா ஆட்டோ சைஸ் கொடுத்துருங்க. ஆட்டோ சைஸ்னா அதுவே வந்து என்ன பண்ணிக்கணும்னா காலம் சைஸ் டிஃபைன் பண்ணி வச்சுக்கோ. ஓகேங்களா? ஓகே ஃபைன். இது கொடுங்க. ஃபாண்ட் ஏதாவது வேணும்னா ஃபாண்ட் இருக்குல்ல, டைம்ஸ் நியூ ரோமன், கொரியர் நியூ, டஹோமா, ஏரியல், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக யூஸ் பண்ண ஃபாண்ட்ஸ் வேணும்னா யூஸ் பண்ணீங்க. லைக் சங்கீதா இதெல்லாம் வந்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? நம்ம வந்து என்ன பண்ணணும்னா லைக் டெல்டா லோட எடுக்கிறது, எப்படி ஃபைல் எப்படி எடிட் பண்ணுறது, அதுமே கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இதெல்லாம் வந்து சும்மா வந்து ஸ்ப்ரெட்ஷீட்ஸ்ல ரொம்ப ரேராக தான் வரும். ஓகேங்களா? இதில் பார்த்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண தேவையில்ல, ரொம்பலாம் பார்க்க தேவையில்ல. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஃபைல் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் கொடுத்துருங்க. டேரக்டரி இல்லைனா டேரக்டரி கிரியேட் பண்ணு. அப்புறம் டோன்ட் ஜெனரேட் எம்டி ஃபைல். எம்டி ஃபைல்னா இன்கேஸ் வந்து இன்புட்ல தான் ரீட் பண்ண முடியல, அப்போ கூட உங்களுக்கு என்ன ஆகும், அவுட்புட்ல ஒரு எம்டி ஃபைல் கிரியேட் ஆகும். எம்டி ஃபைல் கிரியேட் பண்ணாத, அப்படி கொடுத்துருங்க. செட்டிங்ஸ்ல போங்க. செட்டிங்ஸ்ல போயிட்டு ஒரே ஃபைல் அப்பன் பண்ணாமா, ஃபர்ஸ்ட் டைம் ரன் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா 60 ரெக்கார்ட்ஸ் இருக்குன்னு வச்சுங்களேன். செகண்ட் டைம் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஃபைல் எத்தனை ரெக்கார்ட்ஸ் இருக்கும் அப்பன் கொடுத்துட்டீங்கன்னா, அப்பன் எக்ஸிஸ்டிங் ஃபைல் கொடுத்துட்டீங்கன்னா 60 ரெக்கார்ட்ஸ் இருக்கு. செகண்ட் டைம் ரன் பண்ணும்போது எத்தனை ரெக்கார்ட்ஸ் இருக்கும் இல்லையா? ஒரு ஃபைலை ரீட் பண்றீங்க, வந்து ஃபர்ஸ்ட் வந்து 60 ரெக்கார்ட்ஸ் வந்து ஃபைல் ரைட் ஆயிடுச்சு. செகண்ட் டைம் ரன் பண்ணும்போது அந்த ஃபைல்ல எத்தனை ரெக்கார்ட்ஸ் இருக்கும் அவுட்புட் ஃபைல்ல அப்பன் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா? புரியலையா? ரொம்ப கஷ்டமாச்சு. நான் என்ன சொன்ன புரியுதா உங்களுக்கு? இன்புட் ஃபைல்ல 60 ரெக்கார்ட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ரீட் பண்ணி ஒரு ஃபைல் ரைட் பண்ணிட்டீங்க. கரெக்டா? செகண்ட் டைம் ரன் பண்ணும்போது அந்த அவுட்புட் ஃபைல்ல எத்தனை ரெக்கார்ட்ஸ் இருக்குன்னு கேட்கறேன். 60 இருக்குமா 120 இருக்குமான்னு கேட்கறேன். ஆஃப்டர் சூசிங் த அப்பன் எக்ஸிஸ்டிங் ஃபைல் 120 ரெக்கார்ட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அப்புறம் பாத்தீங்கன்னா அப்பன் எக்ஸிஸ்டிங் ஷீட்லயே அப்பன் பண்ணணுமா? இது மாதிரி நீங்க நிறைய ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். இட்ஸ் அப் டு யூ. ஐ எம் நாட் ஃபோக்கஸிங் மச் ஆன் திஸ். ரொம்ப ரேரா தான் உங்க ஸ்ப்ரெட்ஷீட்ஸ்ல வரும் உங்களுக்கு. ஓகேங்களா? இருந்தாலும் உங்களுக்கு தெரியும்னு சொல்றது தான் எடுக்கிறேன். பாத்தீங்கன்னா அதுல 15 ரெக்கார்ட்ஸ் இருக்கு. 15 ரெக்கார்ட்ஸும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைல்ல வந்திருக்கும். நீங்க பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஃபைல்ல பாத்தீங்கன்னா வந்து என்ன பாத் கொடுத்த இடத்துல பாத் கொடுத்தோம் பாத்தீங்கன்னா ETL டேட்டா ஸ்ப்ரெடர் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஃபார்மேட் தரலையா? சாரி ஐ நெவர் given the file format. PSV ஃபைல் கொடுக்கணும். PSV கொடுத்துருங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் அகைன் ரன் த ஜாப். ETL டேட்டா பாத்தீங்கன்னா இருக்கும். ETL டேட்டா இருக்கா இல்லையா? கமா செப்பரேட் வேல்யூஸ் CSV ஃபைல்ஸ் இது. டேட்டா நீங்க பார்க்கலாம், போய் உள்ள பார்க்கலாம். இருக்கா? சங்கீதா ஏன் ரன் டைம் வந்திருக்கு? பிகாஸ் அப் அண்ட் ஆயிருக்கு. அப் அண்ட் ஆகல. நான் ஒன் டைம் ரன் பண்ணேன். ஓகேங்களா? ஆனா இருந்தாலும் 2 வந்திருக்கு. நான் என்ன பண்ணிருக்கேன்னா இன்புட்ல ஷீட் 1 ஷீட் ரீட் பண்ணிருக்கேன். கரெக்டா? ஷீட் 1 ஷீட் ரீட் பண்ணிருக்கேன். ஆனா வந்து என்ன ஆப்ஷன் சூஸ் பண்ணிருக்கேன் நீங்க பாருங்க. இந்த இடத்துல என்ன ஆப்ஷன் சூஸ் பண்ணிருக்கேன்? வேலை 2 டைம் ரன் பண்ணிட்டணும். இருங்க ஒரு செகண்ட், நான் டெலிட் பண்றேன். அது முதல்ல ஐ delete all these files. க்ளோஸ் பண்ணணும். இருங்க க்ளோஸ் பண்ணிடுறேன். அப்படி இருக்கிறதால உங்களுக்கு டெலிட் ஆக மாட்டேங்குது. ஓகேவா? ஸ்ப்ரெட்ஷீட்ஸ் அவுட். எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்தாலும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா எனக்கு என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா நான் 2 ஷீட்டை ரீட் பண்ணேன்.
ஃபர்ஸ்ட் ஷீட்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வந்திருக்கு, ரைட் ஆயிடுச்சு. செகண்ட் ஷீட்ல இருக்கிறது ரைட் ஆயிடுச்சா இல்லையா? ஹலோ, நான் ரெண்டு ஷீட் ரீட் பண்ணுங்க. ரெண்டு ஷீட் ரீட் பண்ணேன், புரியுதா உங்களுக்கு? ரெண்டு ஷீட் ரீட் பண்ணேன். பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷீட்ல ரீட் பண்ணது வந்து கண்டென்ட் வந்திருக்கு, செகண்ட் ஷீட் கண்டென்ட் வந்திருக்கு. இப்போ வந்து நான் என்ன பண்றேன்னா திருப்பி ஐ கோயிங் டு கிவ் அப் அண்ட் ஆப்ஷன். அப் அண்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா இது எல்லாத்துலயும் இருக்குங்க. ஓ அப் அண்ட் எக்ஸிஸ்டிங் ஃபைல் அப் அண்ட் இருங்க, அப் அண்ட் எக்ஸ் ஃபைல் கொடுத்துட்டுனா நெக்ஸ்ட் டைம் ரன் பண்றேன். திருப்பி பாத்தீங்கன்னா 4 வரணும் எனக்கு. ஓகேவா? லைக் ஸ்ப்ரெட்ஷீட்ஸ் அவுட். அப் அண்ட்னா எனக்கு என்ன ஆயிடுச்சு? அப் அண்ட் இட்ஸ் லைக் 4 தான் வரணும், ஏன் 1 தான் வருது? என்ன ஆப்ஷன் சூஸ் பண்ணிருக்கேன்? அப் அண்ட் எக்ஸிஸ்டிங் ஃபைல் கொடுத்துருக்கேன். இருங்க, அந்த அப் அண்ட் எக்ஸிஸ்டிங் ஷீட்டை சூஸ் பண்றேன். அப் அண்ட் எக்ஸிஸ்டிங் ஃபைல், அப் அண்ட் எக்ஸிஸ்டிங் ஷீட். ஓகே, ஏன் எனக்கு அப்படி வருது? ஸ்டாம்ப் என்ன இருக்கு? 837 இப்பதான் என்ன இருக்கு? This file could be corrupted or unsafe unless you trust its source does not open. We want to open it anyway. Zero 1 1 2 1 4. என்ன எனக்கு தெரியுதா? என்ன எனக்கு தெரியுதா உங்களுக்கு? ஆல்ரெடி இந்த ரெண்டு ஃபைல் இல்ல லைக் வந்து என்ன இருக்குன்னா ஒரே இதுல பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு ஷீட் ரெக்கார்டும் பாத்தீங்கன்னா ஒரே இது அப்பண்ட் ஆகி வந்திருக்கு. தெரியுதா உங்களுக்கு? இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணதால எனக்கு என்ன இருக்குன்னா இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிருக்கேன் பாருங்க. என்ன பண்ணிருக்குன்னா அப் அண்ட் எக்ஸிஸ்டிங் ஃபைல், அப் அண்ட் எக்ஸிஸ்டிங் ஷீட் கொடுத்துருக்கேன். அப்ப எனக்கு என்ன ஆகுதுன்னா ரெண்டு ரெக்கார்டும் பாத்தீங்கன்னா மெர்ஜ் ஆயிட்டு எனக்கு ஒரே ஷீட்ல எனக்கு என்ன இருக்கு ஆயிருக்கு. ஃபைன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா we going to use one more component. ஓகேங்களா? என்ன காம்பவுண்ட் யூஸ் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா என்ன காம்பவுண்ட் யூஸ் பண்ணலாம்? ஓகே ஃபைன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா I going to take this file, ETL data U02 data practice files aggregate okay. I'm going to take this file and putting separate folder. இந்த ஃபைல் போட போறேன். போட்டு ஓகே I'm going to remove this file. இந்த ப்ரொடக்ஷன் ஜாப்ஸ் என்ன பண்ண போறேன்னா I'm going to do again the metadata scanning for spreadsheet. delete பண்றேன். திருப்பி என்ன பண்ண போறேன்னா create file excel prod 1 next into the browse location. இங்க பாத்தீங்கன்னா வந்து டேட்டா இருக்கு, practice files இருக்கு. இந்த ஃபோல்டர்ல தான் ஃபைல் வச்சிருக்கேன். தெரியுதா? அதே ஃபைல் தான். ஓபன். நெக்ஸ்ட் வந்து ஆல் ஷீட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. கொடுத்துட்டு ஹெடர் கொடுங்க, ரிவ்யூ கொடுங்க. கொடுத்துறீங்களா? கொடுத்துட்டு ஜஸ்ட் கிவ் நெக்ஸ்ட். finish கொடுத்துருங்க. வாட் ஐ கோயிங் டு டூ, ஐ கோயிங் டு யூஸ் அ டி ஃபைல் இன்புட் எக்ஸல் காம்பவுண்ட் யூஸ் பண்ண போறேன். யூஸ் பண்ணுங்க. திருப்பி என்ன பண்ண போறேன், கனெக்ட் பண்ண போறேன். இப்போ ரியல் டைம் சினாரியோல உங்க ப்ரொடக்ஷன்ல எனக்கு ஃபைல் வரல, யூ ஆர் நாட் கெட்டிங் ஃபைல் ஆன் பர்டிகுலர் டேட் அண்ட் டைம், அந்த டைமுக்கு வரல. ஓகேங்களா? ஆனா வந்து எனக்கு வந்து ஜாப்ஸ் வந்து ரன் ஆகக்கூடாது. எனக்கு ஜாப்ஸ் வந்து எனக்கு என்ன கூடாது, இட் ஷுட் நாட் ரன்.
ஃபைல் இருந்தால் மட்டும்தான் ரன் பண்ணு, ஃபைல் இல்லைன்னா ரன் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஜாப்ஸ் ஃபெயில் ஆயிடும் எனக்கு. இது மாதிரி சினாரியில் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9 o'clock எனக்கு ஃபைல்ஸ் வரணும். எனக்கு ஃபைல்ஸ் வரல. ஃபைல்ஸ் வந்தால் தான் எனக்கு என்ன ஆகணும், ஜாப் ட்ரிகர் ஆகணும். ஓகேவா? இப்போ அந்த சினாரியில் ஒர்க் பண்ணி பார்க்க போகிறோம். எனிபடி ஹேவிங் கொஸ்டின் ரிக்வயர்மெண்ட்? ப்ரொடக்ஷனில் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் வந்து எனக்கு வந்தால் மட்டும்தான் எனக்கு ஜாப் ரன் ஆகணும். ஓகேங்களா? ஃபைல் வரலன்னா எனக்கு ஜாப் ரன் ஆகக்கூடாது. அப்போ ஒரு காம்பவுண்ட் இருக்கு. என்ன காம்பவுண்ட் பார்த்தீங்கன்னா, ஐ கோயிங் டு யூஸ் ஒன் காம்பனன்ட் p file exist. இந்த p file existல போய் என்ன பண்ணணும்னா, டபுள் கிளிக் பண்ணுங்க, காம்பனன்ட் பேஜ் போங்க. காம்பனன்ட் பேஜ் போயிட்டு அந்த ஃபைல் எங்க இருக்கோ, ஓகேவா, அந்த ஃபைல் எங்க இருக்கோ, ஃபைல் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ETL டேட்டா, அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து ETL டேட்டா ப்ராக்டிஸ் ஃபைல்ஸ், அண்ட் தென் t file existன்னு ஒரு ஃபோல்டர் வச்சிருக்கேன். ஓகேங்களா? இந்த ஃபைல்ஸ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஜாப் போங்க. ஜாப் போயிட்டு இந்த ஃபைல் இருந்ததுன்னா எனக்கு இது ரன் பண்ணு. ஓகேவா? ஆன் சப்ஜெக்ட் கொடுங்க. ஜஸ்ட் கிளிக் ஆன் ரன். இஷ்யூ அடிக்குது எனக்கு, வேற ஏதோ இஷ்யூ அடிக்குது. என்ன இஷ்யூன்னு பார்ப்போம். போயிட்டு பாருங்க. என்ன இஷ்யூ நீங்களே பாருங்க, பார்க்கலாம். என்ன இஷ்யூன்னு பாருங்க. சிம்பிள் இஷ்யூ. ஓகே, லைக் பாத்தீங்கன்னா என்ன எக்ஸெப்ஷன் வருது, இன்டர்வியூல கேட்பாங்க, இஃப் ஃபைல் இஸ் நாட் தேர் யூ வில் கெட் ஃபைல் நாட் ஃபவுண்ட் எக்ஸெப்ஷன் பிகாஸ் the process cannot access the file because it is used by another process. ஃபைல் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஓகேங்களா? அதால என்ன பண்ண முடியும், ரைட் பண்ண முடியல. ஓகேங்களா? இது வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கீங்க. இன்டர்வியூல இதெல்லாம் எக்ஸெப்ஷன்ஸ், நம்ம ஆல்ரெடி நிறைய எக்ஸெப்ஷன் பார்த்திருக்கோம். ஓகேங்களா? இந்த எக்ஸெப்ஷன்ஸ்ல என்ன பண்ண வச்சுக்கீங்க, ஃபைல் நாட் ஃபவுண்ட் எக்ஸெப்ஷன். ஃபைல் அங்க இல்லைன்னா you will get the file not found exception. Now you have to close this file. க்ளோஸ் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் go and run the file. ஓகே, ஓகேவா? இப்போ வந்து இந்த ஃபைல் வந்து இங்க இருக்கிறதால உங்களுக்கு என்ன ஆச்சுன்னா, இந்த ஜாப் வந்து சக்சஸ் ஆயிட்டு இங்க ஒர்க் ஆகுது உங்களுக்கு. ஓகேங்களா? இதை வந்து இப்படி ஹேண்டில் பண்ணக்கூடாது. யூ ஹேவ் டு ரிமூவ் திஸ் திங். ஓகேவா? இதுல பாத்தீங்கன்னா ஒரு புதுசா ஒன்று காட்ட போறேன். ட்ரிகர்ல போயிட்டேன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஆன் சப்ஜெக்ட் ஓகே பார்த்திருப்பீங்க, எரர் பார்த்திருப்பீங்க. சப்ஜெக்ட்ல இருந்து கனெக்ட் பண்ணும், காம்பவுண்ட் சக்சஸா இருந்ததுன்னா கனெக்ட் பண்ணுவோம், காம்பவுண்ட் கனெக்ட் பண்ணுவோம். ரன் இஃப் பார்த்துருக்க மாட்டோம். கரெக்டா? I am going to use a component called runIf component. runIf component எதுக்குன்னா, கிளியரா பாத்துங்க, இந்த ஃபைல் இங்க இருக்கு, இருந்தா இதை ரன் பண்ணு. இந்த ஃபைல் இங்க இருந்ததுன்னா ரன் பண்ணு, இல்ல ரன் பண்ணாது அப்படின்னு அர்த்தம். I am going to choose a thing called trigger runIf. ஓகேங்களா? இந்த ஃபைல் இங்க இருந்ததுன்னா இது ரன் பண்ண, இல்ல ரன் பண்ணாது. ஓகேங்களா? இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, இஃப் கண்டிஷன் உனக்கு கிளிக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இந்த இஃப்னு தெரியுதா உங்களுக்கு? யாராவது கண்ணுக்கு தெரியுதா? நான் மேக்ஸைஸ் பண்றேன், உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க. யாருக்காவது இஃப் கண்டிஷன் தெரியுதா? இஃப்னு தெரியுதா பாருங்க, மவுஸ் பாயிண்டர் இருக்கு பாருங்க, இஃப்னு தெரியுதா? ஐ அம் ஜூமிங் அகைன் 200%. இப்போ தெரியுதா? என் மவுஸ் பாயிண்டர் பாருங்க, இஃப்னு ஒரு இடம் தெரியுதா இல்லையா உங்களுக்கு? சார் சென்ட்ரல் இஃப்னு ஒரு ரெட் கலர் மாதிரி அதானே சார்? ஆமா, உங்களுக்கு பாத்தீங்கன்னா மவுஸ் பாயிண்டர் இஃப்னு ஒரு ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன். ஓகேங்களா? லைக் வந்து என்ன பண்ணுங்க, அந்த இஃப் கண்டிஷன் நீங்க என்ன பண்ணணும்னா கிளிக் பண்ணுங்க, காம்பனன்ட் பேஜ் கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு இஃப் கண்டிஷன் ஓபன் ஆகுதா? இங்க ஓபன் ஆகுதா இல்லையா? இங்க ஓபன் ஆயிருக்கு பாருங்க, இஃப் கண்டிஷன் ஓபன் ஆயிருக்கு. நீங்க என்ன பண்ணணும்னா, ஓகேவா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் இந்த t file exist வந்து இங்க இது பண்ணுங்க. ஓகேவா? இந்த இந்த கீ இருக்கு பாத்தீங்களா, எக்ஸிஸ்ட் கீ இருக்கு பாத்தீங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு குளோபல் மேப்ல இருந்து கீயை இது பண்றோம் நாங்க. ஃபைல் எக்ஸிஸ்டா இருக்கா, ஃபைல் எக்ஸிஸ்டா இருந்தா ரன் பண்ணு. எதை ரன் பண்ணு? இந்த சப்ஜாப் ரன் பண்ணு. அதுதான் கண்டிஷன். சங்கீதா தெரியும் சொல்றேன், இந்த ஃபைல் எக்ஸிஸ்ட்ல ஃபைல் கொடுத்துருவீங்க. ஓகேங்களா? இந்த இஃப் கண்டிஷன்ல என்ன கொடுப்பீங்கன்னா, இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா, ஓகேங்களா, இந்த கண்டிஷன் என்ன சாட்டிஸ்ஃபை ஆகணும்னா, ஃபைல் இருந்தா உங்களுக்கு என்ன கொடுக்கும்? வாட் வேல்யூ வில் கிவ்? என்ன வேல்யூ தரும்?
ரிட்டர்ன் டைப் பூலியனுங்க என்ன வந்து உங்களுக்கு வரும் இந்த கண்டிஷன் என்ன வந்து வரும் லைக் ட்ரூ வருமா ஃபால்ஸ் வருமா ஃபைல் இருந்ததுன்னா சார் இப்போ இல்ல இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா உங்களுக்கு என்ன அவுட்புட் வரும் உங்களுக்கு லைக் இந்த இஃப் கண்டிஷன் பாத்தீங்கன்னா ட்ரூ வருமா ஃபால்ஸ் வருமான்னு கேக்குறேன் பிகாஸ் the return type is going to return as boolean boolean உங்களுக்கு என்னது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்ப இந்த ஃபைலிங் இருந்ததுன்னா உங்களுக்கு என்ன கண்டிஷன் வரணும் இங்க ட்ரூ வரணும் ஃபால்ஸ் வரணுமா ஃபால்ஸ் வரணுமா யார் சொன்னது ஃபால்ஸ் சொன்னது ட்ரூ வரணும் ஓகேங்களா ட்ரூ வரணும் யார் ஆன்சர் பண்றது சங்கீதாவா அப்படி ஏன் உங்க வாய்ஸ் ரொம்ப பிரேக் ஆகுது மத்தவங்க கிளாரிட்டியா இருக்கு லைக் ஏதாவது பாருங்க லைக் ஹெட்செட் போட்டாலும் அப்படிதான் வரும் இல்ல லைக் ஏதாவது பாருங்க இந்த பிராட்பேண்ட் மாத்துங்க ஓகேங்களா இப்போ என்ன பண்ண போறேன்னா யூ வாண்ட் டு see the values ஓகேங்களா இப்போ ரன் பண்ண போறேன் அந்த இடத்துல ட்ரூ வருதா ஃபால்ஸ் வருதா நீங்களே பாருங்க என்ன வந்திருக்கு என்ன வந்திருக்கு தெரியலையா ஆக்சஸ் பண்ணவா தெரியுது சார் தெரியுது ட்ரூ ட்ரூ வந்திருக்கு அப்போ வந்து இந்த ஃபைல் இங்க இருந்ததுன்னா ட்ரூ வரும் ஓகேங்களா இப்போ இந்த இடத்துல இந்த ஃபைல் அங்க இல்ல அப்படின்னா உங்களுக்கு என்ன வந்திருக்கணும் ஃபால்ஸ் வந்திருக்கணும் ஓகேங்களா ட்ரூ இருந்தா இந்த ஜாப் ரன் பண்ண ரன் இஃப் கண்டிஷன் கொடுத்துருக்கேன் பாருங்க ஒழுங்கா பாருங்க ரன் இஃப் கண்டிஷன் கொடுத்துருக்கேன் திருப்பி ஒன்று எக்ஸிட் பண்ணி காட்டுறேன் ரன் இஃப் கண்டிஷன் என்ன தெரியுதா இந்த ஃபைல் இங்க இருந்ததுன்னா இதை இந்த சப்ஜாப் ரன் பண்ணேன் இல்ல ரன் பண்ணாத ஓகேவா இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஐ கோயிங் டு சூஸ் அ காம்பனன்ட் கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் ஆகாது காம்பனன்ட் போங்க காம்பனன்ட் போய் என்ன பண்ணுங்கன்னா ஒரு காம்பனன்ட்டுக்கு பாத்தீங்கன்னா ரன் பண்ணும்போது சில குளோபல் வேரியபிள்ஸ்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு குளோபல் மேப்ல சேவ் ஆயிருக்கும் ஓகேங்களா அந்த இங்க எக்ஸ்பேண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா இருக்கும் இப்போ நான் என்ன காம்பனன்ட் சூஸ் பண்றேன்னு பாத்தீங்கன்னா ஃபைல் எக்ஸிஸ்ட் இருந்ததுன்னா சரி வாட் இஸ் another கண்டிஷன் ஃபைல் இல்லைன்னா என்ன பண்ணலாம் ஃபைல் இல்லைன்னா என்ன பண்ணலாம்னா ஐ கோயிங் டு சூஸ் a மெசேஜ் பாக்ஸ் மெசேஜ் பாக்ஸ்ல எனக்கு என்ன அடிக்க போறேன்னு பாருங்க என்ன டைப் பண்ண போறேன்னு பாருங்க does not exist ஓகேவா இதுல வந்து என்ன பண்ணலாம்னா it's a file checking file exist service will give file exist பாருங்க பார்த்துட்டு என்ன பண்ணலாம்னா இங்க என்ன பண்ணலாம் again go to trigger run if சரி லைக் வந்து எனக்கு என்ன ஆகணும்னா ரெக்கமெண்ட் சொல்லிடுறேன் ஃபைல் இருந்தா ரன் பண்ண ஃபைல் இல்லைன்னா எனக்கு என்ன பண்ணுன்னா ஜஸ்ட் த்ரோ அண்ட் பாப் அப் அப்போ இந்த இஃப் கண்டிஷன் என்ன தரலாம் சங்கீதா இந்த இஃப் கண்டிஷன்ல நான் என்ன தரணும் ஃபைல் இல்லைன்னா எனக்கு என்ன பண்ணனா ஜஸ்ட் த்ரோ ஏ பாப் அப் oops ஃபைல் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் த்ரோ பண்ணிடு அப்போ இந்த இஃப் கண்டிஷன் என்ன தரலாம் சிம்பிள் லாஜிக் இது வந்து பாத்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் ஒரு சிம்பிள் லாஜிக் அதே கண்டிஷன் யூஸ் பண்ணலாமா இல்லையா அதே கண்டிஷன் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் இங்க ஒரு சின்ன ஒரு வேல்யூ மாத்தணும் என்ன பண்ணணும்னு பாருங்க ஆனா இந்த ஃபைல்ஸ் பாத்தீங்கன்னா இட் செக்கிங் த ஃபைல் அண்ட் கோயிங் டு கிவ் த ரிட்டர்ன் டைப் அஸ் பூலியன் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொடுக்க போகுது ரிட்டர்ன் டைப் பாத்தீங்கன்னா பூலியன் வர போகுது ஓகேங்களா அப்போ வந்து என்ன இங்க மாத்தலாம் ரைட்டா மாத்தினா மாறிடும் எனக்கு வந்து ஃபைல் இல்லைன்னா ஜஸ்ட் த்ரோ அண்ட் பாப் அப் எங்க ஃபால்ஸ் மாத்துங்க பார்க்கலாம் எங்க மாத்துறீங்க ஒண்ணும் இல்ல சிம்பிளுங்க பாருங்க நாட் சிம்பிள் போடுங்க என்ன அர்த்தம் நாட் சிம்பிள் ஃபால்ஸ் இங்க நாட் சிம்பிள் போட்டா என்ன வரும் இங்க நாட் சிம்பிள் போட்டா if not file does not exist just throw a pop up அவ்வளவுதான் இங்க நாட் சிம்பிள் போடுறேன் நாட்னா என்ன அர்த்தம் இந்த ஃபைல் இங்க எக்ஸிஸ்ட் ஆகலைன்னா இது த்ரோ பண்ணு இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா லைக் ரன் பண்ண போறேன் ரன் பண்ணும்போது இங்க பார்க்கலாம் இருக்கு ஆனந்த்ராஜ் பாருங்க என்ன வந்து பாருங்க பூலியன் கண்டிஷன் என்ன வந்திருக்கு பாருங்க எது ட்ரூ வந்திருக்கு எது ஃபால்ஸ் வந்திருக்கு does not exist false அதுக்கு வந்து exist true அது ஃபால்ஸ் வந்திருக்கு ஃபைல் இருக்குதுனால ஃபைல் இருக்குறதால இப்போ வந்து எனக்கு இது ட்ரூ ஆகணும் இது எனக்கு ஃபால்ஸ் ஆகணும் அப்ப என்ன பண்ணணும் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம் அங்க போய் ஃபைல் டெலீட் பண்ணிட்டு ஃபைல் டெலீட் பண்ண தேவையில்ல இங்க சும்மா ஃபைல் நேம் மாத்தினா போதும் ஃபைல் நேம் என்ன பண்றேன் இங்க 1 இருக்கா இங்க 1 2 கூட செக் பண்ணலாமா 1 2 கொடுத்தா ஃபைல் கண்டிப்பா இருக்காது அப்ப என்ன பண்ணுங்க ரன் கொடுங்க
கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வந்திருக்கு? இப்போ எது ட்ரூ எது ஃபால்ஸ் வந்திருக்கு? அதான் பாத்தீங்கன்னா வந்து ஃபைல் அங்க இல்ல. அப்ப வந்து ஊப்ஸ் ஃபைல் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் வந்திருக்கு. ஓகேங்களா? பாருங்க. அப்ப இந்த ஜாப் ரன் ஆகாதுல்ல. இனிமேல்ட்டு நீங்க என்ன பண்ணுங்கன்னா எனக்கு அனுப்பும்போது ஒர்க் பண்ணி அனுப்பும்போது கண்டிப்பா அந்த டி ஃபைல் லிஸ்ட் கண்டிப்பா இருக்கணும். இனிமேல் சிங்கிள் ஃபைல் யாரும் வந்து எடிட் பண்ணக்கூடாது. சிங்கிள் ஃபைல்ல யாரும் எடிட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? டி ஃபைல் லிஸ்ட் யூஸ் பண்ணி தான் எல்லாரும் பண்ணணும் இனிமேல்ட்டு. ஏன்னா ப்ரொடக்ஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு ஃபைல் வராது, 100 ஃபைல் வரும் ஒரு நாளைக்கு. 100 200 லைக் நிறைய ஃபைல்ஸ் வரலாம். டி ஃபைல் லிஸ்ட் பண்ணணும். ஏதாவது ஃபைல் செக் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். டி ஃபைல் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா சில பேர் கேட்பீங்க வந்து இந்த ஆர்டரை மாற்ற முடியுமா, இது ஃபர்ஸ்ட் செகண்ட் மாற்ற முடியுமா? மாற்றலாம். ஓகேங்களா? நீங்க வந்து நான் சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். சொல்லி கொடுத்தா என்ன கன்ஃபியூஸ் பண்ணிப்பீங்க. ஓகேங்களா? அதுதான் சொல்லுவாங்க. ரைட் கிளிக் பண்ணுங்க, பண்ணிட்டு மாடிஃபை லிங்க் ஆர்டர் சூஸ் பண்ணுங்க. இங்க என்ன பண்ணுங்கன்னா இந்த ஆரோ மார்க் சூஸ் பண்ணிட்டு இங்க 2 இருக்கா, ஆர்டர் மாறிச்சே இல்லையா? இப்போ ஆர்டர் மாறிச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் வந்து இந்த இஃப் கண்டிஷன் செக் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் இஃப் கண்டிஷன் போகும். புரியுதா? ஓகே. இந்த ஆர்டர் சேஞ்ச் பண்ணலாம். நான் ஏன் அன்னைக்கு யாரும் கேட்டாங்க, யாரும் எனக்கு சொல்லி தரேன்னு பார்த்தேன். ஏன்னா இந்த மற்ற பிரதீபாவும் ஆனந்த் கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. என்னடா இது ஆர்டர் 1 ஆர்டர் 2 தெரியல. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஃபைல் வந்து செக் பண்ணணும் போயிட்டு. ஃபர்ஸ்ட் இந்த ஆர்டர் 1 இருக்கும், ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும் போயிட்டு. இது ஒர்க் அவுட் ஆகலையா அடுத்த ஆர்டருக்கு போகும். ஓகேங்களா? அது ஆர்டர் மாத்துறது. இப்போ ஆர்டர் மாத்தினா மாத்திக்கலாம். மாடிஃபை லிங்க்ஸ் ஆர்டர் கொடுத்துட்டு போயிட்டு இந்த கிளிக் பண்ணிட்டு இந்த ஆட் ஒர்க் பண்ணீங்களா கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ ஆர்டர் மாறிச்சா இல்லையா? ஓகே ஃபைன். இது மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா வந்து பண்ணலாம். ஓகே ஓகே. எனி டவுட்ஸ் இருக்கா? எனி டவுட்ஸ்? என்னப்பா அமைதியா இருக்கீங்க? ஒன்றும் புரியும் இல்ல சார். ஆனா அதெல்லாம் ஒரு வாட்டி கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணிட்டேன்னா எல்லாம் தெரிஞ்சிடும் சார் நல்லா. இல்ல இது ஒன்றும் கிடையாது. எஸ்கியூஎல் ஒரு மாதிரிலாம் கிடையாது. சிம்பிள் லாஜிக் தான். உங்களுக்கு வந்து என்ன பண்ணணும், குளோபல் மேப் எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும் தெரியும் உங்களுக்கு. இந்த மாதிரி திறந்து பார்க்கணும். பார்த்தா மட்டுமே தான் உங்களால் ஒர்க் பண்ண முடியும். ஒர்க்கே பண்ண குளோபல் மேப் நிறைய யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். தெரியுது உங்களுக்கு? எல்லாம் கீ பார்த்தீங்கன்னா கீ எடுத்து இது போட்டு இப்போ பண்ண வேண்டியது. ஆனால் உடனே எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்க்கணும், என்ன இருக்குன்னு பார்க்கணும். நம்பர் ஆஃப் லைன்ஸ் எவ்வளோ ப்ராசஸ் தெரியணுமா, என்பி லைன் யூஸ் பண்ணுங்க. கரண்ட் ஷீட்டை பண்ணணுமா அதை யூஸ் பண்ணி போடுங்க ஃப்ளோவை. இது மாதிரி எல்லாம் லைக் சங்கீதார் பிரதீபா எல்லாரும் என்ன பண்ணுங்கன்னா இந்த ஒரு இதுவும் ட்ரை பண்ணி பாருங்க. நம்மளுக்கு அவ்வளோ டைம் இருக்காது. ஓகேங்களா? நிறைய காம்பவுண்ட்ஸ் இருக்கு, என்ன நம்பர் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் இருக்கு ஃபுல்லாக பார்க்கணும். எனக்கு என் சினாரிக்கு எது செட் ஆகுதோ அது மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். எல்லாத்தையும் யூஸ் பண்ணா அது வந்து 1 கூட பத்தாது, எனக்கு டைம் பத்தாது. புரியுதா இல்லையா? ஓகே சார். இல்ல நான் சொல்றது புரியுதுல உங்களுக்கு? நான் வந்து ஃபுல்லா வந்து காமிக்க முடியாது. ஓகேங்களா? எனக்கு வந்து என்ன இப்போ வந்து ஒரு ப்ரொடக்ஷன் சினாரி அது மட்டும் தான் காட்ட முடியும். நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஃப்ரீ டைம்ல என்ன பண்ணுங்கன்னா இதை போட்டு பாருங்க, என்ன வருதுன்னு பாருங்க. எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா?